அல்லாஹு அக்பர். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நக்கி கல்பி மின் துஹூலில் غير سوء الآدب وجهكم ضاعوا على وجه السبي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من عادى لي وليا فقد آذنته بالحرب. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய சிறப்பான இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாசத்துக்குரிய ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களே, சங்கைக்குரிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆங்காங்கு இதனை செவிமடுத்து கண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குத்துபுஸ் ஜமான் அல்-ஆரிஃப் பில்லாஹ் அஷேகுல் காமில் அஷேக் உமர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை புதல்வராகிய குத்துபுஸ் ஜமான் அல்-ஆரிஃப் பில்லாஹ் அல்-ஹாஜ் அல்-ஹரமைன் அஷேக் அப்துல் காதர் தக்கியா சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனாகிப் ஷரீஃபிலே உருஸ் தினத்திலே அதனுடைய இறுதி நிகழ்ச்சியில் நாம் இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மகான்களின் பொருட்டினால் நம்முடைய ஆயுளை நீளமாக்கி நோயற்ற வாழ்வை தந்து நிறைவற்ற செல்வத்தை தந்து இம்மை மர்மையினுடைய எல்லா நலன்களையும் தந்து குறிப்பாக நாம் வாழக்கூடிய காலத்திலேயும் வஃபாத்தாகக்கூடிய அந்த காலத்திலேயும் மீண்டும் மர்மையில் எழுப்பப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலேயும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேர்வழி பெற்ற கூட்டம் என்று சொல்லப்பட்ட அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை கோட்பாடிலே வாழ்ந்து மறைந்து மீண்டும் எழுப்பப்படக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் நாதாக்கள் பொருட்டினால் நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, ஒளிமாறுகளை பற்றி நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் அந்த நேரங்களில் அதை மீண்டும் மீண்டும் புதுப்பிப்பதின் மூலமாக நம்முடைய ஈமான் புது பொலிவு பெறுகிறது என்பது மாத்திரமல்லாமல் இந்த ஆஹிர் ஜமான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கடைசி காலகட்டமாகிய இந்த ஃபித்னா நிறைந்த இந்த காலகட்டத்திலே நம்முடைய ஈமானை எந்த ரூபத்திலாவது பிரித்து விடலாம், சிதைத்து விடலாம் என்று முஸ்லிம்களின் பெயராலே, இயக்கத்தின் பெயரினாலே இன்று உலகம் முழுவதும் ஃபசாது தலை விரித்து ஆடுவதை நாம் பார்க்கிறோம், மீடியாக்களிலே நாம் பார்க்கிறோம்.
இந்த காலம் மீடியாக்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னால் அது மிகை அல்ல. நம்முடைய கையிலேயே அதை பார்த்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் இருக்கிறது, ஃபேஸ்புக் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ மீடியாக்கள். அவ்வப்போது என்ன கரண்ட் நியூஸ் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு மீடியாவுடைய உலகம் இன்று நிறைந்து வாழ்ந்திருக்கிறது, மேலோங்கி சென்று கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்திலேயும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் இதை போன்ற நல்லோர்களுடைய சொஹபத்திலே ஒன்று சேர்த்தானே, அதிலே நம்மை இருக்க செய்திருக்கிறானே, நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நம்முடைய அருமை மக்கள் இவைகளை அதிலே நிலைக்க செய்திருக்கிறானே, இந்த காலகட்டத்திலேயும் அதை நினைத்து அல்லாஹுக்கு நாம் காலகாலமாக நன்றி செலுத்தினாலும் அது ஈடாகப் போவதில்லை. ஆக ஒலிமார்களை பற்றி இஸ்லாத்தினுடைய பார்வை, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள். அலா என்ற வார்த்தை தம்பி, ஒரு எச்சரிக்கையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அல்லவா, அதை போன்று அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். தங்களுடைய வாழ்நாட்களிலே உலகத்திலே சென்று போன சென்ற காலத்தை பற்றி எந்த கவலையும் அவர்கள் படமாட்டார்கள். சரி, வருங்காலத்தை பற்றியாவது கவலைப்படுவார்களா என்றால் வலாஹும் யஹ்ஸனூன், வருங்காலத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். இதை யார் சொல்லுகிறார்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தனது அருள்மறையாம் திருமறையிலே தனது ஒளிமார்கள் யார் என்பதை சொல்கின்றான். இதை விட தெளிவாக வேறு யாராலும் சொல்லிவிட முடியாது. அவர்கள் யார்? அல்லதீன ஆமனு, அவர்கள் பரிபூரணமான விசுவாசமுடையவர்கள், மோமின்கள். நாமும் மோமின் தான். ஆனால் நம்முடைய ஈமானுக்கும் அவருடைய ஈமானுக்கும் பல படித்தரங்கள் இருக்கிறது. சில சோதனைகள் வந்துவிட்டால் நம்முடைய ஈமானில் கூட நாம் சில சந்தேகங்களை ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே நுழைத்து விடுவான். நான் வாழ்நாளிலே எத்தனையோ அமல் செய்திருக்கிறேன், எவ்வளோ தான தர்மங்கள் செய்திருக்கிறேன், எவ்வளோ நல்ல வணக்க வழிபாடுகள் எல்லாம் செய்திருக்கிறேன், ஆனால் அல்லாஹு தஆலா என்னை தொடர்ந்து சோதனையிலேயே வைத்து கொண்டிருக்கிறானே, எனது துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லையே, மென்மேலும் நோய் நொடிகள் தானே வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் கேட்கக்கூடிய எதுவும் எந்த பிரயோஜனமும் இல்லையே என்று நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்கள் அந்த தவக்குல் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வின் மீது பரம் சாற்றுதல் என்ற அதன் மீது சந்தேகம் கொள்ள துவங்குவார்கள். அது நம்மை போன்ற மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் ஒலிமார்கள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். குதுபுல் அக்தாப் பகவுதுல் ஆலம் ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கப்பல் வைத்து வியாபாரம் செய்த மிகப்பெரிய ஒரு வணிக பெருந்தகை. அவரிடத்தில் அவருடைய ஹாதிம் சென்று சொன்னார், குதுப் நாயகமே, நம்முடைய சரக்கு கப்பல் கடலிலே கவிழ்ந்து விட்டதாக செய்து வந்திருக்கிறது. உடனே தங்களுடைய உள்ளத்தை பார்த்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். பிறகு செய்தி வந்தது, அது வேறு ஒருவருடைய கப்பல், தங்களுடைய கப்பல் சரக்கு சாமானோடு சலாமத்தாக வந்து சேர்ந்தது என்று அதே ஹாதிம் அவரிடத்திலே போய் சொன்னார். உள்ளத்தை உற்று நோக்கியவர்களாக சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். முரீதீன்கள் கேட்டார்கள், நாயகமே, அதற்கும் அல்ஹம்துலில்லாஹ் இதற்கும் அல்ஹம்துலில்லாஹ்வா, விளக்கமாக சொல்லுங்களேன் என்று சொல்லும்போது, இவைகளெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்த இந்த சொத்து செல்வங்கள் சுகங்கள் எல்லாம் என்னுடைய உள்ளத்திற்கு அப்பால் தான் வைத்திருக்கிறேன், அதை உள்ளத்தில் வைக்கவில்லை. எனவே காணாமல் போனது, கவிழ்ந்து விட்டது என்று சொல்லப்படும் போது அல்லாஹு தந்தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்று எனது உள்ளத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படுகிறதா என்று பார்த்தேன், ஏற்படவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்றேன். மீண்டும் அல்லாஹ் சலாமத்தாக சேர்த்தானே என்ற செய்தியை நீங்கள் சொல்லிய பிறகு அதே உள்ளத்தை உற்று நோக்கினேன். அப்போது ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்கிறதா, ஏதாவது மாறுதல் இருக்கிறதா என்றேன். என்று உற்று பார்த்தேன், எந்த மாற்றமும் தெரியவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். இதுதான் ஒலிமார்களுடைய உன்னதமான நிலைமை.
ஆகவே அவர்கள் மூமின்கள் ஒகானு எத்தகூன், இறையச்சம் உடையவர்கள், தக்குவா உடையவர்கள். நாமும் தக்குவா உடையவர்கள் தான், ஆனால் அவர்களும் தக்குவா உடையவர்கள். இறையச்சம் மிகப்பெரிய வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், நமக்கும் நல்லோர்களான நாதாக்களான ஒலிமார்களுக்கும் உண்டான வித்தியாசங்கள். அல்லதீன ஆமனு வகானு எத்தகூன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, இத்தகைய நல்லடியார்களுக்கு சுபச்சோபனம் இருக்கிறது. அவர்களுடைய அன்பை அல்லாஹ் உள்ளங்களிலே, மோமின்களுடைய முஹிப்பீன்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் போட்டு விடுவான். அதனால் 1000 வஹாபிகள் தோன்றினாலும், 1000 பேர்கள் வலிமார்களை இன்காரி செய்தாலும், நல்லடியார்கள் மோமின்களுடைய உள்ளத்திலே யாருடைய மஹப்பத்தை அல்லாஹ் போட்டுவிட்டானோ அவர்களை அதை அசைத்து பார்க்க முடியாது. அத்தகைய சுபச்சோபனங்கள் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் எப்போதும் வைத்திருப்பான். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா ஒஃபில் ஆஹிரா, நாளை மறுமையிலேயும் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய அன்பிலே இளைத்தவர்களை, தங்களை கொண்டாடியவர்களை, பின்பற்றியவர்களை, தங்களுடைய பாதையில் பயணித்தவர்களை மறுமையிலே ஷஃபாத்துக்காக அவர்கள் ஆளாக்கி கொள்ளுவார்கள். மிகப்பெரிய அந்தஸ்து அவர்களுக்கு மறுமையிலே உண்டு. லா தப்தீல் அலி கலிமாத்தில்லா, அல்லாஹு சொல்லிவிட்ட இந்த வார்த்தையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தாலிக ஹுவல் ஃபௌசுல் அதீம், இது மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவுலியாக்களை பற்றி மிக தெளிவாக சொல்லிவிட்டான். இப்போ அவுலியா இல்லை என்று மறுத்தால் அவன் எதை மறுக்கிறான்? அல் குர்ஆனை மறுக்கிறான். அதே போன்றுதான் கராமாத். எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா முஅஜிசாத் என்றால் மிரக்கல்ஸ், இன்னும் ஒருவரால் அதை செய்ய முடியாது, அதை கொடுத்து அவர்கள் தங்களை பிரபல்யப்படுத்துவதற்காகவா? இல்லை, சத்திய இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து மக்களிடத்திலே தீனுல் இஸ்லாத்தை எடுத்துரைக்கும் போது அவர்கள் சில ஆதாரங்கள் கேட்பார்கள். அப்போது நான் அல்லாஹ்வுடைய நபி என்று நிரூபிப்பதற்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அந்த ஆத்மாந்த சக்திகள் தான் முஅஜிசாத்துகள். ஆனால் அதே முஅஜிசாத் நுபுவத் என்ற வாதிப்பு இல்லாமல், விலாயத் என்ற அந்த தன்மையோடு இறைநேசர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஆற்றல் தான் கராமாத். ஆகவே கராமாத்தை பற்றியும் அல் குர்ஆனில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அவுலியாக்களை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போன்று கராமாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சங்கையான அந்த அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அந்த சக்தியை கொண்டு அவர்கள் இஸ்லாத்தில் என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய வாரிசுகளாகிய நபிமார்களுடைய அதே மார்க்கத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்கின்றார்கள். இதுக்கு முன்னால், பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஆராய்ச்சி நடைபெற்றது. அதிலே யூத நசாராக்கள் மேலைய நாடுகளிலே பல ஆலோசனை கூட்டங்களை நிகழ்த்துகின்றார்கள். பல ஆய்வுக்கு பிறகு, பல வாக்குவாதங்களுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். உலகத்தில் இஸ்லாம் இன்றும் நிலைத்து கொண்டும் நீடித்து கொண்டும் செல்கிறது. என்ன காரணம்? நாமும் அதை அழிப்பதற்கு எவ்வளோ முயற்சிகள் செய்கிறோம், ஆனால் எந்த முயற்சியும் இல்லாமல் இஸ்லாம் பறந்து கொண்டே செல்கிறது. என்ன காரணம் என்ற அந்த ஆராய்ச்சியில் இறுதியாக அவர்கள் வைத்த வாதம் என்னவென்றால், இவர்களுக்கு அந்த நபியினுடைய முஹப்பத், ஹுப்புர் ரசூல், அது அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. சரி, நபி இப்போது இல்லையே, இல்லை, அவர்களுடைய தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இப்படியே இமாம்கள், வலிமார்கள், இவர்களுடைய அன்பும் பாசமும் உள்ளத்தில் நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் 1000 எதிர்ப்புகள் வந்தாலும், 1000 கருத்து மாறுபாடுகளை கொண்டு இவர்களை புத்தி மழுங்கடிக்க செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது நடைபெறாத ஒரு காரியம். ஒவ்வொரு ஊரிலேயும் ஏதாவது ஒரு அவுலியாவுடைய ஜியாரத் இருக்கிறது.
அதை மக்கள் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய கராமாத்துகளை எடுத்துச் சொல்லப்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அங்கு அலசி ஆராயப்படுகிறது. அதை கேட்கக்கூடியவர்கள் அதை படிப்பினை பெற்றுக்கொள்கின்றார்கள், எடுத்துக்கொள்கின்றார்கள், பின்பற்றுகின்றார்கள். இப்படியே வாழையடி வாழையாக அவருடைய ஈமான் உறுதியாக ஆகிக்கொண்டே செல்கிறது. இதுதான் அதற்கு காரணம் என்று அந்த ஆய்விலே ஒரு முடிவுக்கு வந்து, அப்படியா, அப்போ முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் நேரடியாக அந்த களத்தில் இறங்கினால் இவன் யூதன், இவன் கிறிஸ்துவன், நசாரா என்று நம்மை ஒதுக்கி விடுவான். அப்படி என்றால் முஸ்லிம்களிலேயே ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும். முல்லை எடுப்பதற்கு இன்னொரு முல்லை பயன்படுத்த வேண்டும். அதற்கு மாற்றமான கருத்துக்களை உருவாக்க வேண்டும். முதலாவதாக அந்த நபியை பற்றிய முஹப்பத்தை இந்த மோமின்களுடைய உள்ளத்தில் இருந்து அகற்ற வேண்டும். அதற்கு என்ன வழி? அதற்காக ஏற்படுத்தப்பட்ட கொள்கைகள் தான் இந்த வழிகேட்டு வஹாபிய கொள்கைகள். அப்போ நபி நம்மை போன்றவர், சாதாரணமானவர். நீங்கள் நினைப்பது போன்று கபரிலே அவர் ஹயாத்தாக இருக்கவில்லை. நஊது பில்லாஹி மின்ஹா, மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டார்கள். அவர்களை தொழுகையிலே நினைப்பது கூட மிகப்பெரிய மோசமான ஒரு காரியங்கள். இப்படி பல்வேறு கொள்கை கோட்பாடுகளை இஸ்லாத்தின் பெயரால், இயக்கத்தின் பெயரால் உருவாக்கினார்கள். இன்று அதை செயல்படுத்தி வருகின்றார்கள். அதிலே நசீபு கெட்டவர்கள் அதிலே சென்று தங்களுடைய ஈமானையும் தங்களுடைய இஸ்லாத்தையும் இழந்து கொண்டு இருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, நாம் எதற்கு இதை ஞாபகப்படுத்துகின்றோம் என்றால், அந்த இறைநேசர்களுடைய அன்பும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன்பும் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அது ஆழமாக பதிந்திருந்ததின் காரணத்தினால்தான் அவர்களால் இஸ்லாத்தை வெற்றி கொள்ள முடியவில்லை. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மதீனாவிலே ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய நேரத்தில் தங்களுடைய பொருள்களை எல்லாம் சேகரித்து மதீனாவுக்கு சென்று விட வேண்டும் என்று பயணமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எதிரிகள் அவர்களை கைது செய்தார்கள், கேட்கின்றார்கள். அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த அபூ சுஃபியான் குறைஷிகளின் தலைவர் கேட்கிறார், அன்ஷுதுக பில்லாஹி யா ஸைத், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு கூறுகின்றேன் ஸைதே, உம்மை நாம் கைது செய்து விட்டோம், நாங்கள் நினைத்தால் கொலையும் செய்வோம். இந்த இடத்தில் நீர் இருக்கக்கூடிய இதே இடத்தில் நீர் மதிக்கக்கூடிய உயிரினும் உயிராக, உயிரை விட மேன்மையாக மதிக்கக்கூடிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் இப்படி கைது செய்து இருந்தால் நீர் என்ன செய்வீர் என்று கேட்கிறார் அபூ சுஃபியான். ஹஸ்ரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சம் கூட பயப்படாமல், வாள்முனைக்கு பயப்படாமல், எதிரிகளினுடைய ஆதிக்கத்திற்கு ஆட்படாமல் சொன்னார்கள், இது இந்த இடத்திலே எனது உயிரினும் இனிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் அவர்களுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் எனது வீட்டில் மனைவி மக்களோடு சந்தோஷமாக அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார்கள். அதுதான் ஈமான். உடனே என்ன செய்தார் அபூ சுஃபியான்? பார்த்தீர்களா தோழர்களே, இப்படிப்பட்ட உயிருக்கு பயந்த இந்த நேரத்திலேயும் கூட இந்த ஸைத் இந்த தோழனுடைய உறுதியை பார்த்தீர்களா? லை யுஃப்லிஹல்லாஹு அபதா, உங்களுக்கு இனி வெற்றியே கிடைக்காது என்றார் அபூ சுஃபியான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மதீனாவுக்கு வருகிறார்கள் அபூ சுஃபியான். தன்னுடைய மகள் உம்மு ஹபீபா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவியாகிய உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக மதீனாவுக்கு வருகிறார்கள், மகளை பார்ப்பதற்காக. அப்போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூ சுஃபியான் அவர்கள் மகள் வீட்டுக்கு வந்தார்கள். எப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக அமர்வதற்கு ஒரு விரிப்பு எப்போதும் இருக்கும். அதில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்வார்கள். வந்தது தந்தையாகிவிட்டதை என்றும் கூட பாராமல் அபூ சுஃபியான் அந்த விரிப்பிலே உட்கார போனார். மகள்
உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக அந்த விரிப்பை அப்படியே எடுத்து சுருட்டி விட்டார்கள். அபூ சுஃபியானுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அருமை மகளே, நான் உனது தந்தை, உனது கணவர், எனது மருமகனை பார்ப்பதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். உனது தந்தை என்று பார்க்காமல் கூட இந்த விரிப்பிலே உட்காருவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லையா? அப்படியே எடுத்து சுருட்டி விட்டாயே என்று கேட்கும்போது என்ன சொன்னார்கள்? இன்னக ரஜுலுன் நஜிசுன், தந்தையே நீங்கள் அசுத்தம் பிடித்த மனிதராக இருக்கிறீர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இன்னக ரஜுலுன் நஜிசுன், நீங்கள் அசூசையான மனிதர். பரிசுத்தமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரக்கூடிய அந்த விரிப்பிலே எனது தந்தையாக நீங்கள் இருந்தாலும் அதில் அமருவதற்கு நீங்கள் அருகதையற்றவர்கள் என்று சொன்னார்கள். இதுதான் ஹுப்புல்லாஹ் வ ஹுப்புர் ரசூல். அதே போன்றுதான் குறைஷிகளினுடைய அவர்களுடைய தூதராக சில ஒப்பந்தங்களுக்காக வேண்டி ஹஸ்ரத் உர்வா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உர்வா அவர்கள் குறைஷிகளின் சார்பாக முஸ்லிம்களிடத்திலே பேசுவதற்காக ஒரு ஒப்பந்தம் செய்வதற்காக வருகிறார்கள். வந்தவர்கள் சில நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்வதற்காக தயாராகுகின்றார்கள். அவர்கள் முகம் கழுகி அந்த தண்ணீரை கூடியிருந்த சஹாபாக்கள் அதை பிடித்து தங்களுடைய மேனியிலே கழுவிக்கொள்கின்றார்கள். நேரடியாக தண்ணீர் கிடைக்காதவர்கள் ஏற்கனவே தண்ணீர் பிடித்து முகம் கழுவியிருப்பார்களே, அவருடைய கரத்தை தொட்டு முகத்திலே தடவி கொள்கின்றார்கள். அவர்களுக்கு முடி களையப்படுகிறது. அந்த முடியை நாலாபுறமும் சஹாபாக்கள் கூடி எனக்கு உனக்கு என்று போட்டி போட்டு வாங்கிக் கொள்கின்றார்கள். அந்த நபி எச்சில் துப்புகின்றார்கள் காரில். அது காரில் கீழே விழுந்து விடாமல் கையிலே பிடித்து அவர்களை தேய்த்து கொள்கின்றார்கள். அவர்கள் உத்தரவு போடுகின்றார்கள், நான் நீ என்று போட்டி போட்டு அதை செயல்படுத்துகின்றார்கள். இந்த அத்தனை காட்சிகளையும் உர்வா அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு நேரடியாக குறைஷிகளுடைய சென்றார்கள். குறைஷிகளே, நீங்கள் ஒருபோதும் இன்னும் இஸ்லாத்தையோ முஹம்மது அவர்களையோ அவருடைய தோழர்களையோ வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்காதீர்கள். நான் கிஸ்ராவுடைய அரசவைக்கு சென்றிருக்கிறேன், கைசர் மன்னருடைய அரசவைக்கு சென்றிருக்கிறேன், நஜ்ஜாசி மன்னருடைய அரசவைக்கு நான் உங்களின் சார்பாக தூதராக சென்றிருக்கிறேன். அங்கெல்லாம் நான் பார்க்காத காட்சிகளை இந்த முஹம்மது அவர்களும் அவருடைய தோழர்களும் செய்வதை நான் எங்கும் காணவில்லை. வல்லாஹி லன் யுஃப்லிஹுல்லாஹு பிக அபதா, அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் வேறு வேலையை பாருங்கள், இஸ்லாத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அந்த ஹுப்புல்லாஹி வ ஹுப்புர் ரசூல் இவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் வரை உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்றார்கள். அதே போன்றுதான் அல்லாஹு தாலா எப்படி நபிமார்களுடைய அன்பை பேரன்பை நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறானோ, அதே போன்று ஒளிமார்களுடைய அந்த அன்பையும் நம்முடைய உள்ளத்தில் வைத்த காரணத்தினால்தான் நம்முடைய ஈமான் பரிபக்குவம் அடைந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. மன் ஆதாலி ஒலியன் ஃபகத் ஆதந்துஹு பில் ஹர்பி, எனக்குரிய நேசரை யாராவது பகைத்து கொண்டால் அவன் என்னோடு யுத்தம் செய்கிறான், என்னோடு யுத்தம் செய்வதற்கு தயாராக ஆகிவிட்டான் என்று சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இது வஹாபிகளுக்கும் தெரியும் இந்த ஹதீஸ். அது வேறு மாதிரி கருத்தை அவன் சொல்லுவான், நான் சொல்லிட்டு தொலையிட்டோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ மன் ஆதாலி ஒலியன் ஃபகத் ஆதந்துஹு பில் ஹர்பி, எனக்குரிய நேசரை ஒருவன் பகைத்து கொண்டால் அவனுக்கும் எனக்கு யுத்தம்தான். அப்போ அல்லாஹுக்கும் அந்த அடியானுக்கும் ஒரு யுத்தம் நடந்தால் யார் அதில் வெற்றி பெறுவா? அல்லாஹு தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய இந்த ஹதீஸ் குதுசியில் இடம்பெற்றிருக்கிறது சஹீஹுல் புகாரியில். அல்லாஹு தஆலா நான் யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லியது இரண்டு. ஒன்று, வட்டியை வாங்கக்கூடியவர்களோடு நான் யுத்தம் செய்கிறேன். ஃபஅதனு பிஹர்பிம் மினல்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் வட்டியில் இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் என்னோட யுத்தத்துக்கு வாருங்கள் என்று சூரா அல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான். மற்றொன்று ஹதீது குதுசியிலே சஹீஹுல் புகாரியிலே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான். மன் ஆதாலி ஒலியன் ஃபகத் ஆதந்துஹு பில் ஹர்பி, யார் என்னோடு எனது இறை நேசரை பகைத்து கொள்கின்றானோ
அவர்களை விரோதித்து கொள்கின்றானோ அவன் என்னோடு யுத்தத்துக்கு வர தயாராகிவிட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதை ஹதீஸிலே நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, நம்முடைய மகான்கள் நமக்கு நேரிய வழியை காட்டினார்கள், அதைத்தான் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். உலகத்திலே எத்தனை கொள்கை கூட்டங்கள் குழப்பங்கள் வந்தாலும் கூட நம்முடைய சுன்னத்துல் ஜமாத் என்பது இருந்து கொண்டு தானே இருக்கிறது. அது கூடவோ குறைவோ என்பது வேறு பிரச்சனை. ஆனால் உலகத்திலே யுக முடிவு நாள் வரை அகீதாவிலே அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் கொள்கை இருக்கும் என்பதற்கு ஹதீஸிலே அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி லாஹிரீன் அலல் ஹக்கி ஹத்தா தகூமு ஸாஆ, கியாமத் நாள் வரை எனது ஹக்கான கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். மற்ற கூட்டங்கள்லாம் அப்பப்போ வரும், வேறு வேறு லேபிளில் வரும், வேறு வேறு சரக்கில் வரும். ஆனால் கொஞ்சம் காலத்தில் காலமாகி அது அப்படி மாறி அது அப்படி படுக்கும், இன்னொன்று புதுசாக உண்டாகும். இப்போ நாம் பார்க்குறோமே, அதுக்கு தான் நான் மீடியாவை குறிப்பிட்டேன் ஆரம்பத்தில். மீடியாவில் எத்தனை சேனல் இருக்குதோ அது ஒன்று ஒன்றா பாருங்கள். இவன் அவனை திட்டுறது, அவன் இவனை திட்டுறது, அவனுக்குள்ளேயே வஹாபிகளுக்குள்ளேயே பல பிரிவினைகள். ஒரு காலத்திலே நம்மை பார்த்து சொன்னார்கள், இவர்கள் இஸ்லாத்தை 4ஆக பிரித்து விட்டார்கள், ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி என்று. நாங்கள் தான் குர்ஆன் ஹதீஸ் ஒரே கொள்கை என்று சொன்னவர்கள் இப்போ நாம் 4 தான் இருக்கிறோம். 4லையும் 1 தான் இருக்கிறோம். 4 மதுஹபுகளையும் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் நம்ம குறிப்பாக ஷாஃபி இமாமை பின்பற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவன் 4 இல்லை 1 தான் சொன்னவன் இப்போ 40க்கு மேலே இருக்கிறான். இந்த மீடியாவை திறந்து பாருங்கள். வேறு ஒன்று இப்போ நாமெல்லாம் அவனை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அவனை பார்த்தா அவன் இவனை திட்டுவான், இவனை பார்த்தா அவனை திட்டுவான். இங்கிலீஷ்லேயே ஒவ்வொரு இயக்கம் பேர் வச்சுருக்கான் இல்லையா, இங்கிலீஷ் லெட்டர்லேயே. ஆகவே சங்கைக்குரியவர்களே, கடைசி வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை சுன்னத்துல் ஜமாத் ஒன்று தான். அந்த பெயரை கூட நம்ம இஷ்டத்துக்கு வைத்து கொண்டதில்லை. சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் நாம வைத்து கொண்டதா, அதில் நம்ம இமாம்களாக வைத்து கொண்டார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது உம்மத்துமார்கள் 73 கூட்டமாக பிரிவார்கள், அதில் 72 நரகத்துக்கு செல்லும், ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு செல்லும்னு சொன்னாங்க. இந்த ஹதீதுகள் அதனுடைய அரபி வாசங்களெல்லாம் வாசித்து விளக்கம் சொன்னால் நேரம் நமக்கு இடம் தரவில்லை என்பதற்காக சுருக்கமாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை நாயகமே, அந்த ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டாங்க. 73ல் 72 நரகத்துக்கு செல்லுது, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டம் யார் என்று கேட்கும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னார்கள், மா அனா அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கூட்டம். ஏன் தோழர்களை ஏன் சொல்லணும்? மா அனா அலைஹி, நான் எந்த கொள்கையில் இருக்கிறானோ அதுதான் சொல்லியிருக்கலாமே. ஓ அஸ்ஹாபின், ஏன் தங்களுடைய சஹாபாக்களை இணைத்து கொண்டார்கள் என்றால், சஹாபாக்கள் செய்தது அத்தனையும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுவணுவாக பின்பற்றியது தான். இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் சொன்னார்கள், மா அனா அலைஹி, நான் இருக்கிறேன் என்றால் சுன்னத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ அஸ்ஹாபி என்றால் ஜமாத்து சஹாபத் ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன். அப்போ சுன்னத்து ஜமாஅத்து. இந்த ஹதீதுக்கு இமாம் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மிர்காத்திலே சொல்லி காட்டும் போது, லா ஷக்க வலா ரைப அன்னஹும் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ, சந்தேகம் இல்லை, இரண்டாம் கருத்து இல்லை, நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், ஐயப்பட வேண்டாம். அன்னஹும் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ, அவர்கள் சுன்னத்து வல் ஜமாஅத்து கொள்கையை சேர்ந்தவர்கள்னு சொல்லி இந்த பெயரை சொன்னதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், நாம வைத்து கொண்டது இல்லை. வேறு வேறு இயக்கங்கள் எல்லாம் ஒரு பேரை பூசா ஒன்று வைப்பான், அது தமிழில் கொண்டு வருவான், அப்புறம் அது கொஞ்சம் காலம் போவோம் இங்கிலீஷில் கொண்டு வருவான், அப்புறம் அந்த மேலே ஒரு 5 லெட்ரு கீழே ஒரு 3 லெட்ரு சேர்ந்து என்னமோ சொல்லுவான். கொஞ்ச காலத்தில் அதுலேருந்து புறப்பட்டு வந்து நான் உலகாரம் அதில் தான் இருந்தேன், அதில் உள்ள தில்லுமுள்ளுகள்லாம் இது தாண்டி சொல்லுவான். இப்போ நடக்குதா இல்லையா? இது ஏன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் என்றால், காற்றாட்டு வெள்ளம் அடித்து கொண்டு சென்றாலும் கூட நம்முடைய அகீதா பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த ஒலிமார்களுடைய உருசுகளும் நபிமார்களுடைய உருசுகளும் நமக்கு துணை சாதனமாக இருக்கிறது. ஆகவே சங்கைக்குரியவர்களே, மகான் ஷேக் அப்துல் காதிர் தக்கியா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷரியத்தையும் காட்டினார்கள், தரீக்கத்தையும் காட்டினார்கள். காயல்மா நகரத்திலேயே
திக்ரு செய்வதற்கும் ராத்திபு செய்வதற்கும் தனியாக அமர்ந்து கூட்டமாக செய்யக்கூடிய கூட்டு திக்ர், கூட்டு ராத்திப் முதலாக துவங்கியது இந்த தக்கியாவில் தான். அவருடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நம்முடைய ஊரிலே கூட்டாக அமர்ந்து ராத்திபு ஓதுவது, கூட்டாக அமர்ந்து திக்ரு செய்வது நம்முடைய ஷேக் நாயகம் தக்கியா சாஹிப் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்படுத்திய இந்த சாஹிப் அப்பா தக்கியாவில் தான். சங்கைக்குரிய மகான் அவர்கள் ஹிஜ்ரி 1191 வருடம் சஃபர் பிறை 5 கிபி 1775 நமதூர் மஹ்தூம் தெருவிலே அவர்கள் பிறந்தார்கள். இளமையிலே அவர்கள் திருக்குர்ஆனை மனனமிட்டு விட்டார்கள். வஹஃபிதல் குர்ஆன ஃபீ சிகரிஹி, தங்களுடைய இளம் வயதிலேயே திருக்குர்ஆனை மனப்பாடம் செய்து விட்டார்கள். இமாம்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் 7 வயசில் குர்ஆனை ஓதி முடித்தாங்கன்னு சொன்னால் ஹாஃபிஸாக ஆகுனாங்கன்னு அர்த்தம் தான், பார்த்து ஓதுறது இல்லை. 7 வயசுலேயே குர்ஆனை முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் குர்ஆனை முழுமையாக ஹாஃபிஸாக ஆகிவிட்டார்கள் என்று தான் பொருள். ஆனால் எத்தனை பேருக்கு இன்றைக்கு குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்குதுங்கிறத நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்ம ஊரை பொறுத்தவரை அந்த நிலைமை இல்லாமலாகிவிட்டு சிறிய பிள்ளைகளெல்லாம் ஹாஃபிதீன்களாக இருப்பதை பல்வேறு மதரசாக்களில் ஓதக்கூடிய பிள்ளைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல எடுத்துக்கொண்டால் எத்தனை ஹாஃபிதீன்கள் இருப்பார்கள். அது நம்ம ஊருக்கு அல்லாஹ் தஆலா தந்த மாபெரும் நிஅமத்தாக இருக்கிறது. மகான் குதுபு ஜமான் ஷேக் உமர் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு பிறந்த ஒன்றன் பின் ஒன்றாக பிறந்த 6 ஆண் மக்களுக்கும் நான் குதுபு நாயகத்தினுடைய பெயரையே வைத்தேன் என்று சொல்லி காட்டினார்கள். அப்துல் காதிரிலே ஆரம்பித்து முஹித்தீனிலே முடித்தோம் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஷேக் அப்துல் காதிர் தக்கியா சாஹிப் வலியுல்லா அவர்கள் தான் முதல்ல பிள்ளை, அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை அவங்க தான். அப்போ அப்துல் காதிர் கடைசியை முடித்த ஷேக் முஹித்தீன். அப்போ குதுபு நாயகத்தின் மீது வைத்திருந்த அளப்பெரிய முஹப்பத்தின் காரணமாக ஷேக் உமருல் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய குதுபாகிய ஷேக் கௌதுல் ஆலம் ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மீது நாங்கள் வைத்திருந்த அன்பின் பாசத்தின் காரணமாக எங்களுடைய குடும்பத்திலே அப்துல் காதரிலே ஆரம்பித்து முஹியுத்தீனிலே முடித்தோம் என்று சொல்லி காட்டியிருக்கிறார். ஃபிக்ஹ் 7 வயதிலே அப்பா சாஹிப் அப்பா அவர்கள் குர்ஆனை மனனமிட்டு விட்டார்கள். தங்களுடைய தந்தையிடத்திலே ஃபிக்ஹ் கலைகளை கற்றார்கள். அவர்கள் தான் அதுக்கு அவர்கள் உஸ்தாதாக இருந்தார்கள், ஷேகாவும் இருந்தார்கள். ஹதீதுகளில் மிக ஆழ்ந்த நினைவாற்றல் உள்ளவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய தந்தையிடத்திலே கல்வி கற்றாலும் மற்றைய அக்காலத்தில் இருந்த பெரும் ஷேகுமார்களிடத்திலே கல்வி கற்றார்கள். தந்தையினுடைய அனுமதியின் பெயரிலே ஷேக் சையீத் ஜிஃப்ரி தங்கள் அல் காதிரி அவர்கள் ஜிஃப்ரி நாயகத்தை சென்று தந்தையினுடைய அனுமதியை வாங்கி ஹதரமி யமனில் இருந்து வந்த ஷேக் சையீது முஹம்மது ஜிஃப்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் பையத்தை எடுத்தார்கள், ஞான தீட்சை எடுத்தார்கள். அவர்களுடைய தந்தைக்கு பிறகு இதே தக்கியாவில் தான் அவர்கள் பொதுமக்கள் வருவார்கள். அவர்களுக்கு சன்மார்க்க போதனை புரிவது, குர்ஆன் ஹதீதுகளை சன்மார்க்க சட்டத்திட்டங்களை தெளிவுபடுத்துவது, இந்த சன்மார்க்க வேலைகள் எல்லாம் இந்த தக்கியாவில் தான் அவர்கள் செய்து வந்தார்கள். அவர்கள் திக்ரு செய்ய ஆரம்பித்தால் இந்த தக்கியா முழுவதும் ஒளிமயமாக நிறைந்து திகழும் என்று அவர்கள் சரித்திரத்திலே பார்க்கிறோம். தந்தைக்கு பிறகு இதே தக்கியாவிலே அவர்கள் சன்மார்க்க போதனை கூடமாக இதை பயன்படுத்தியதன் காரணத்தினால் அவர்களுடைய இயற்பெயர் ஷேக் அப்துல் காதர் என்று இருந்தாலும் கூட தக்கியா சாஹிப் என்று கடைசியில் அதுவே மருவி தக்கியா சாஹிப் என்று மறிவிட்டது. தக்கியா சாஹிப் எப்போதும் தக்கியாவிலே இருக்கிறார்கள். தந்தை உமர் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறகு அதே பாணியை சன்மார்க்க போதனைகளை இஸ்லாமிய தாவா பணிகளை போதித்து வந்தார்கள். தந்தைக்கு பிறகு அவர்களும் அதே பணியை செய்து இங்கே இருந்ததனால் மக்கள் எல்லாம்
தக்கியா சாஹிப் என்று அழைத்தார்கள். காலப்பா சாஹிப் மாறிவிட்டது. அந்த பெயரே பிரபல்யமாக மாறிவிட்டது. சில சஹாபாக்களை நாம் பார்க்கிறோம், ஒலிமார்களை பார்க்கிறோம், ஷாரிபுல் லபன் என்ற மகான் அவர்களை பார்க்கிறோம், பால் குடிக்கக்கூடியவர்கள். அது ஒரு பட்ட பெயராக மாறிவிட்டது. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறிய பூனையின் தந்தை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பாக சொல்லப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அதுவே அவர்களுடைய பிரபல்யமான பட்டப்பெயராக மாறிவிட்டது. அவருடைய அசல் பெயர் நிறைய பேருக்கு தெரியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய இயற்பெயர் அப்துர் ரஹ்மான். எப்போதும் தங்களுடைய சட்டை பையிலே பூனைக்குட்டியை வச்சு அன்பாக வளர்ப்பார்கள். எப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கும்போது தாலியா அபா ஹுரைரா, பூனையினுடைய தந்தையை வாங்கண்டாங்க. அதுவே அவர்களுக்கு பிரபல்யமான பெயராக மாறிவிட்டது. அவருடைய இயற்பெயர் அப்துர் ரஹ்மான் என்பது. அதே போன்று மகான் ஷேக் அப்துல் காதர் தக்கியா சாஹிபு அவர்கள் தக்கியாவில் இருந்த காரணத்தினால் தக்கியா சாஹிபு என்று கடைசியில் மக்களால் தெக்கா சாஹிபு என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அதே போன்றுதான் அவர்களுடைய அப்பா அவர்களை பற்றி சொல்லி காட்டும்போது நடுத்தரமான உயரமுடையவர்கள், சிவந்த நிறமுடையவர்கள், ஒரு நிதானமான தாடி உடையவர்கள். அவர்கள் எப்போதும் புன்முறுவலாக இருப்பார்கள் என்று அவருடைய வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். சன்மார்க்கத்தை ஷரியத்திலே அவர்களுடைய மௌலுது ஷெரீஃபை எழுதிய மகான் இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை பியாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மௌலுதிலே குறிப்பிடும் போது சவ்வாமுன் நஹாரி வ கவ்வாமுல் லயாலி என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்பா அவர்களுடைய ஷரியத் எப்படி இருந்தது, அவர்களுடைய இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை எந்த அளவுக்கு பேணுதலாக அவர்கள் செய்தார்கள். சவ்வாமுன் நஹார், பகல் காலங்களிலே அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கவ்வாமுல் லயாலி, இரவு நேரங்களிலே அதிகமாக இரவு வணக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபர்து மட்டுமல்ல, ஃபர்து எல்லோரும் கண்டிப்பாக செய்ய வேண்டும், மேலுமிச்சமான வணக்கங்கள். அதன் காரணமாக அவர்கள் விலாயத்தை பெற்றார்கள். விலாயத்தை பெறுவதற்கு ஹதீது குதிசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு அடியான் ஃபர்தான வணக்கத்தின் மூலமாக என்னை நெருங்கி வருகிறான். அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு அடியான் அவனுக்கு நான் ஏற்படுத்திய ஃபர்தான வணக்கத்தின் செய்து அவன் என்னை நெருங்கி வருகிறான். அதற்கு பிறகு மேல்மிச்சமான நஃபிலான சுன்னத்தான நஃபில் வணக்கங்களின் மூலமாக என்னை நெருங்கி வருகின்றான். அதிகமாக இபாதத்தை செய்து வரக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு கட்டத்திலே அவனுக்கும் எனக்கும் மத்தியில் மிக நெருக்கம் அதிகமாக ஆகிவிடுகிறது. அவர் ஒரு ஜான் நெருங்கினால் நான் ஒரு முலம் நெருங்குகின்றேன், அவன் ஒரு முலம் நெருங்கினால் நான் 2 முலம் நெருங்கி வருகிறேன். அவன் சிறிய நடையாக வந்தால் நான் விரைந்த நடையோடு அவனோடு நெருங்குகின்றேன். இப்படி அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னார், ஃபைதா அஹபபுத்து, அந்த அடியான் எனது நேசத்திற்கு 100% என்னோடு அவன் எனது நேசத்தில் இணைந்து விட்டால் ஃபகுந்து சம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கும் அந்த கேள்வியாக நான் மாறிவிடுகின்றேன். நான் பார்க்கும் அவருடைய பார்வை எனது பார்வையாக மாறிவிடுகிறது, அவருடைய பிடி எனது பிடியாக மாறிவிடுகின்றது. அவர் என்னிடத்தில் இறைச்சிப்பு தேடினால் நான் இறைச்சிக்கின்றேன் என்று ஒரு நீண்ட ஹதீதிலே, ஹதீது குதுசியிலே, சஹீஹான ஹதீஸ் இதில் புகாரி ஷரீஃப் போன்ற கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்போ ஒலிமாறுகள் விலாயத்தை பெறுவதற்கு ஃபர்தான வணக்கங்களை பூரணமாக செய்து நஃபிலான வணக்கங்களை மேல்மிச்சமாக செய்யத்தான் விலாயத்து என்ற அந்த சக்தி பவர் ஏற்படுகின்றது. இப்படித்தான் ஒலிமாறுகளுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அவர்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் அல்லாஹ்வுடைய பேச்சாக மாறிவிடுகின்றது. அப்போ அத்தாயி அல்லாஹ்வின் மூலமாக அவர்கள் வழங்கப்படுகின்றார்கள். இப்போ நாமளும் சமீஉ பசீர், சாதாரண ஒவ்வொரு மனிதனும் சமீஅம் பசீரா, அந்த மனிதனை கேட்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக நான் ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நாமளும் சமீஉ பசீர்.
காதால் கேட்குறோம், கண்ணால் பார்க்குறோம். அல்லாஹும் இன்னல்லாஹு ஸமீஉல் பஸீர், அல்லாஹும் பார்ப்பவன் அல்லாஹும் கேட்பவன், ரெண்டும் ஒன்றா என்றால் அதுக்கு நான் விளக்கம் சொல்லுவோம். கண்ணன்றி பார்ப்பவன், காதன்றி கேட்பவன். அல்லாஹ்வுடைய கேட்கும் ஆற்றல் ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டது. நமது கேட்கும் ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது. நமது பார்வை ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அல்லாஹ்வுடைய பார்வை எல்லைக்கு அப்பாற்பட்டது. எப்போது ஃபர்தான நஃபிலான வணக்கத்தின் மூலமாக ஒரு மனிதன் விலாயத்தை பெற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து விடுகிறானோ, அப்போது அல்லாஹ் அந்த சாதாரணமான மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஆற்றலை விட சற்று கூட்டி அவன் வெகுமதியாக அளித்து விடுகின்றான். அதனால தான் ஒலிமார்கள் இங்கு இருந்து பல்லாயிரக்கணக்கான மைல்கள் அப்பால் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சில நிமிடங்களிலே மணித்தியாலங்களிலே சென்று விடுகின்றார்கள். கண்ணனூருக்கு மகான் ஷேக் அப்துல் காதர் தக்கியா சாஹிப் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலானு அவர்கள் தங்களுடைய தந்தையினுடைய ஷேகாகிய ஷேக் மௌலா புகாரி தங்கள் நாயகம் ரலியல்லாஹு தஆலான் அவர்களை சென்று ஜியாரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் செல்லும்போது அப்பா அவர்களுடைய சகாக்கள் மாணவர்கள் அவருடைய தோழர்கள் அதை கேள்விப்பட்டார்கள். நம்முடைய ஷேக் நாயகம் அவர்கள் கண்ணனூருக்கு செல்கின்றார்கள், ஜியாரத்துக்காக செல்கின்றார்கள், நாமும் அவர்களோடு இணைந்து கொள்வோம் என்று அப்பா அவர்களுடைய சில தோழர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். காயல்பட்டினத்தில் இருந்து அவர்கள் பயணம் மேற்கொள்கின்றார்கள். அவ்வாறு மேற்கொள்ளும்போது கால்நடையாக எந்த விதமான உணவுக்கு தேவையான சாப்பாடு சட்டி சமங்களை இப்போ சுமந்து பைதல் ஜமாத்துன்னு இப்போ எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை மாதிரி இல்லாமல் சில குறிப்பிட்ட ரொட்டிகளை மாத்திரம் கையிலே வைத்துக்கொண்டு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். கண்ணனூருக்கு செல்கின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் கடுமையான மழை, இடி, மின்னல் என்று ஏற்பட்டு விடுகின்றது. அப்போது முரீதீன்கள் எல்லாம் அப்பாவிடத்தில் வந்து, நாயகமே, இன்னும் நாம் பயணிக்க வேண்டிய தொலை தூரங்கள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் நமது பயணம் தடைபட்டு விடுமோ, கடுமையான மேகமூட்டமாகவும் மழையாகவும் இருக்கிறதை துவா செய்யுங்களேன்னு சொல்லும்போது 3 தடவை வானத்தை நோக்கி அப்படி கையை தட்டினாங்க. மேகம் மறைந்து விட்டது, மழை நின்று விட்டது, பயணத்தை தொடர்ந்தார்கள் என்று இமாம் மாப்பிள்ளை லப்பை ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்பா அவருடைய ஹிகாயத்திலே பதிவு செய்திருக்கிறார். அப்போது அவர்கள் எனது அடியான் எனது முஹப்பத்திலே நுழைந்ததற்கு பிறகு அவருடைய வேண்டுதலை அவர் இரட்சித்தால் நான் இரட்சிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லியதை இங்கு நிரூபித்து காட்டுகின்றார்கள் மகானவர்கள். அதே போன்று வைப்பாருக்கு சென்றார்கள். சில இறைநேசர் செல்வர்களை ஜியாரத்து செய்வதற்காக. அப்போதும் அவர்களுடைய கையில் இருந்தது சில ரொட்டிகள் தான். நாகூர் நாயகத்தை ஷாவுல் ஹமீத் பாதுஷா ரலியல்லாஹு தஆலான் அவர்களை ஏறத்தாழ 300 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய நாகூர் ஷரீஃபுக்கு இங்கிருந்து பயணம் சென்றார்கள். ஆனால் சில குறிப்பிட்ட மணித்தியாலங்களிலே சென்று விட்டார்கள். அது எப்படி சாத்தியம் என்று இந்த காலத்திலே நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ விரைவாக வந்து ஃப்ளைட் வந்துட்டு 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம்லாம் மாறிவிடுறோம். இது சாதாரணமான ஒரு மனிதனுக்கு முடியும் என்றால் அல்லாஹ்வுடைய சாதாரண மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய ஆற்றலை விட அதிகமான ஆற்றல் வழங்கப்பட்ட இறைநேசர்களால் முடியாதா என்றால் நிச்சயமாக முடியும். அதை அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். ஆகவே சங்கைக்குரிய நம்முடைய மகான் ஷேக் அப்துல் காதர் தக்கியா சாஹிப் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலான் அவர்கள் ஷரியத்திலே அவ்வளோ பெரிய வணக்கசாலியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பித்தால் இந்த தக்கியாவிலே கதவையெல்லாம் அடைத்து விடுவார்களாம். சில குறிப்பிட்டவர்கள் இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் தங்களுடைய மனைவி அவங்க வந்தாலும் கூட அதை அனுமதிக்க மாட்டாங்களாம். மனைவியே வந்தாலும் கூட அந்த திக்ர் மஜ்லிஸ் ஆரம்பித்தா உள்ளே அலோவ் பண்ணுறதில்லை. யாராவது வந்து சலாம் சொன்னால் அந்த சலாத்துக்கு பதில் மாத்திரம் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹோடு அவர்கள் ஒன்று இணைந்து விடுவார்கள். அல்லாஹு தஆலா சூரா அன்ஃபாலிலே சொல்லி காட்டும்போது, இன்னமல் மோமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத்து குலூபுஹும். மோமின்கள் யார் தெரியுமா?
அல்லாஹ் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே துளும்பிவிடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வினுடைய ஆயத்துக்களை அத்தாட்சிகளை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் இன்னும் அதிகமாகும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்களுடைய அல்லாஹ்வின் மீது முழுமையான பரம் சாட்டுதலாக பரம் சாட்டி விடுவார்கள் என்று மோமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான். அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனு, அங்கேயும் ஆமனு இங்கேயும் இன்னமல் முஃமினூன். அப்பா அவர்கள் திக்ர் செய்யும்போது உள்ளங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றிணைந்து உள்ளமும் நாவும் ஒரே அளவில் இருந்து திக்ர் செய்ய ஆரம்பிப்பார்கள். அந்த தக்கியா முழுவதும் ஒளிமயமாக இறங்கி கொண்டே இருக்கும். தக்கியா மாத்திரம் இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளெல்லாம் அந்த ஒளி சுடர் பரவும் என்பதை அந்த சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவர்களுடைய இறை தியானம் இருந்தது. மோமின்களுடைய நிலைமை எப்படித்தான். எனவே தான் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா பிதிக்ரில் அவுலி அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகம் செய்வதை அதன் காரணமாக உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று சொல்லி காட்டியிருக்கிறான். திக்ரு செய்வதனால் மனம் அமைதி பெறுகிறது. இன்று மெடிடேஷன் என்றெல்லாம் வந்திருக்கிறது. யோகா பயிற்சி, மெடிடேஷன் என்றெல்லாம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், ஓன்னு கத்துறான். ஆனால் பயிற்சி அப்படி உடம்பெல்லாம் ரிஃப்ரெஷ் ஆகிடுது, நரம்புகள்லாம் நல்லா வேலை செய்யுது, மன அழுத்தம் உள்ள அழுத்தம் எல்லாம் ஃப்ரீயாகி ஆள் ஃப்ரெஷ் ஆகிடுறான் அப்படின்ட்டு யோகா பயிற்சின்னு இப்போ சொல்கிறான். இதைத்தான் நம்முடைய மார்க்கம் திக்ரின் மூலமாக சொல்லிவிட்டது. அந்த அளவுக்கு நீங்கள் திக்ரு செய்து பாருங்கள். அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், நிச்சயமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை கொண்டு உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கிறான். அதனால தான் சில இடங்களில் நாம் பார்க்கிறோம், திக்ரு மஜ்லிஸ் நடந்துருக்கும்போது சில ஆட்கள் அப்படி தூங்கிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் தூங்கும், பெரிய ஆட்கள் கூட தூங்குவாங்க. இப்போ அது தவறில்லை. அங்கே நுசூலுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிய காரணத்தினால் அமைதி இறங்கும் போது குளுமையாக இருக்கும். அது ஏசி மாதிரி, ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கும். அப்போ டயர்டெல்லாம் போய் நம்முடைய அந்த சோர்வெல்லாம் நீங்கிட்டால் தூக்கம் தானாக வந்துடும். அப்போ அமைதியாக இருந்து தூங்கிட்டே இருப்பாங்க. நுசூலுர் ரஹ்மா. அதே போன்றுதான் பொலிமாறுகளை, நல்லடியாறுகளை பிதிக்ரில் அவுலியாஹி தன்சிலுர் ரஹ்மா. யார் சொல்கிறா? ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு ஷைഖு தாயிஃபா. பிதிக்ரில் அவுலியாஹி தன்சிலுர் ரஹ்மா, நீங்கள் இறை நேசர்களை நினைவு கூறுவதின் காரணத்தினால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்றது. வயஹ்சுலுல் மத்லூப், உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேறுகின்றது. இப்போ அப்பாவிடத்தில் நான் வசீலாவாக கேட்குறோம் என்றால் அப்பா நேரடியாக நிறைவேற்றுறாங்க. அல்லாஹ் இருக்கக்கூடிய அதே சக்தி அங்கே அப்படி இருக்குது. அப்படியா நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம்? அத்தாயி மில்ல துன்னி வசீலா. இது நம்ம சுன்னத்துல் ஜமாத் மக்களுக்கு கூட இந்த வசீலா விஷயத்தில் ஆழ்ந்த ஞானம் இல்லை. அதனால் அதை இதையும் பார்த்துட்டு யாரோ ஒருத்தன் தலையை மண்டையை கழுவுறான், பிரெயின் வாஷ் பண்ணுறான்னு சொல்லி எத்தனையோ மக்கள் மறுபக்கத்திலே சென்று மீண்டும் திரும்பி வந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன என்றால், தனக்கு தெரியவில்லை என்றால் தெரிந்தவர்களை கேட்க வேண்டும். கேட்கக்கூடிய சொல்லக்கூடியவன் அத்தனை பேரையும் அப்படியே கேட்டுட்டு கொள்கை மாறியவர்கள் எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் தஆலா உலகத்திலே அவன் தாத்தியாக தருகின்றான். லா நாஃபிஅ வலா தார்ர இல்லல்லாஹ். இதான் நம்ம சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அந்த கான்செப்டே அதுதான். லா நாஃபிஅ வலா தார்ர இல்லல்லாஹ். எந்த உதவி அளிப்பதும் எந்த தங்கடம் அளிப்பதும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை என்றால் அங்கே ஹக்கீக்கத்துன்னு அர்த்தம். அப்போ மற்றதுக்கெல்லாம் சக்தி இருக்குது, அம்பியாக்களுக்கு இருக்குது, அவுலியாக்களுக்கு இருக்குது, மருந்து மாத்திரைக்கு இருக்குது, டாக்டருக்கு இருக்குது, சாப்பாடுக்கு இருக்குது, தண்ணிக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் பில் அத்தாயி, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு வருகிறது. இதான் நம்ம வசீலாவினுடைய முக்கிய கருப்பொருள். அது நமக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது.
நாம் நேரடியாக அப்பா இடத்துல கேட்டால் எனக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னாலும் வசீலா தான். அப்பா அவர்களே அல்லது நபி அவர்களே அல்லாஹ்விடத்தை எனக்காக வாங்கித்தாங்கன்னு சொன்னாலும் அதுக்கு பேர் வசீலா தான். யா அல்லாஹ், இந்த நபியின் பொருட்டினால், இந்த ஒலியின் பொருட்டினால் இந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும்னு சொன்னாலும் வசீலா. மூன்றுமே வசீலா தான். ஆனால் வெளிரங்கத்தில் நம்ம அப்பாட்ட கேட்டான் கிடைச்சிட்டுன்னு சொன்னாலும் அவன் குஃபுரா ஷிர்கா ஆக்கிவிட மாட்டான். இன்றைக்கி அப்படி சொல்லி தான் நிறைய இந்த வஹாபிகள் நம்ம மக்களெல்லாம் அதிகமாக கெடுத்து வைத்திருக்கிறது. எடுத்ததெல்லாம் ஷிர்கு, அது ஷிர்கு, இது ஷிர்கு, இது ஷிர்கு. அல்லாஹ்விடத்தில் தானே கேட்கணும், நீங்கள் அவுலியாக்களத்தை கேட்குறீங்க. அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீ கேட்குற இருந்தால் அல்லாஹ்ட்ட கேட்கு. இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் தேடு. அப்படி தானே சொல்லியிருக்கிறான். நீங்கள் ஏன் அன்பியாக்கள் அவுலியாக்கள்கிட்ட கேட்குறீங்கன்னு சொன்னால் அது ஹக்கீகத்து, இது மஜாஸு. ஆனால் உலகத்தில் நாம் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் மஜாஸில் தான் பெரும்பாலும் பேசுகிறோம். அதுக்கெல்லாம் யாருமே ஷிர்க்குன்னு சொல்கிறது. காலையில் இருந்து நைட்டு படுக்கிற வரையிலும் இவன் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தையிலையும் மஜாஸ். காலையில் நான் இதுக்கு போனேன், சரியான பசியாக இருந்தது, வீட்டில் போய் நாஷ்டா ஒரு 2 இட்லி தோசை திண்டா எனது பசி போயிட்டுது. அப்போ பசியை போக்கியது எது? இட்லியும் தோசையும். தாகமாக இருந்தது, சரியான டேஸ்டியாக இருந்தது, தாகமாக நான் வறட்சியாக இருந்தது. ஒரு டீ குடித்தேன், ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தேன், அது தாகம் போயிட்டுது. அப்போ தாகத்தை போக்கியது டீயும் தண்ணியும் தான், அல்லாஹ் இல்லை. அப்போ இதெல்லாம் ஹக்கீகத்து. இதையெல்லாம் யாரும் ஷிர்க்குன்னு சொல்கிறது இல்லை. அது நம்மளுடைய வளமை பிரகாரம் நாம் செய்கிறோம். உதாரணமாக நம்ம ஒரு ஆள் மௌத்தாயிட்டார், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆள் மௌத்தோட செய்தி வருது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், தர்ஜி சொல்லியாச்சு. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறோம்? யாராவது சரி அவருக்கு அஜல் வந்துட்டுது, இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தாஹிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், நேரம் வந்துட்டுதா, ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்று சொன்ன மாதிரி, சரி நேரம் வந்துட்டு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு யாராவது சொல்கிறோமா? ஆலிம் சொல்கிறோமா? அல்லது சாதாரண அறிஞர்கள் சொல்கிறோமா? அவாமு நாஸ் யாராவது சொல்கிறோமா? சொல்கிறது இல்லை. அது நம்ம தவறுன்னு சொல்ல வர இல்லை. என்ன செஞ்சுதான்? இப்போ தான் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, 2 பேரும் ஒன்றா உட்காந்து தானே இப்போ டீ குடிச்சிட்டு வர்றோம். இவ்வளோ நேரம் எங்களோட தானே பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன செஞ்சு? இதெல்லாம் என்னது? இது எல்லாம் மஜாஸ். இல்லை இப்போ போனாராம், திடீர்னு ஆக்சிடென்ட்டு, அதில் மூத்தாயிட்டார். அப்போ யாரும் அல்லாஹ் தஆலா இஸ்ராயில் அனுப்பி ரூஹை எடுத்துட்டான், அதனால் மூத்தா போயிட்டான்ற சொல்லக்கூடியவனை பார்த்து இவன் சிரிப்பான். இன்னும் விளையாடுறீங்களாம்பான். ஹக்கீகத்தை சொன்னால் விளையாடுறீங்களான்னு கேட்பான். அப்போ அதெல்லாம் சொல்லலாம். ஆகவே சங்கைக்குரியவர்களே, ஒரு மூமின் ஒரு விஷயத்தை நேரடியாக சொன்னால் அதுக்கு பேர் ஹக்கீகத்து. அது இலா கைரி மாஹுவ லஹு, இன்னும் ஒன்றின் மூலமாக அதை சாட்டினால் அதுக்கு பேர் மஜாஸ். நல்ல வீரமானவனை பார்த்து சிங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அவன் சிங்கம், படிப்பில் புலி, கணக்கில் புலி அப்படிம்போம். அப்போ அங்கே புலின்ற மஜாஸ்ன்னு அர்த்தம். புலி இடத்தில் அந்த சுறுசுறுப்பு தன்மை இருக்குது. உணவை எவ்வளோ வேகமாக விரைந்து சென்று அடித்து அதை சாப்பிட வேண்டுமோ அந்த அளவுக்கு புலி இடத்துல அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி ஒரு கணக்கை பார்த்து க்ளீன் பண்ணி அதை டேலி பண்ணக்கூடிய அந்த திறமை ஒன்று இருக்கிறனால கணக்கில் புளிப்பா அப்படின்றவொடனே மஜாஸ்ன்னு விளங்கிறோம். இல்லை யாராவது போய் வந்து இல்லை அவனுக்கு 4 கால் இருக்குதா, ஒரு வால் இருக்குதா, பெரிய பெரிய பல்லு நகங்கள்லாம் இருக்கா, யாராவது பார்ப்பானா? ஆகவே நம்முடைய இமாம்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஷஃபத் தபீபு அல் மரீத, மானியிலே மந்திக்கு மானியிலே ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியும். ஷஃபத் தபீபு அல் மரீத, நோயாளியை டாக்டர் மருத்துவர் சுகப்படுத்தி விட்டார் அப்படின்ட்டா அது சொல்லக்கூடிய யாருன்னு பார்க்கணும். மூமின் மஜாஸு அடிச்சிட வேண்டியதான். ஆனால் அதுக்கு ஒரு கரீனா வேணும்பாங்க, ஒரு காரணம் வேணும். சும்மா சொல்லக்கூடாது, ஒரு காரணம் ஒன்று வேணும். என்ன காரணம்? ஈமான் என்பது தான் காரணம். இவனுடைய ஈமான் பிரகாரம் லா நாஃபிஅ வலா தர்ர இல்லல்லாஹ், எந்த தங்கடம் செய்வதாக இருந்தாலும் எந்த நன்மை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்றி அணுவும் அசையாது. இது இந்த கான்செப்ட் அவன்கிட்ட இருக்கிறதுனால அவன் என்ன சொன்னாலும் அது ஹக்கீகத்து தான். உடனே ஷிர்க்கு முஷ்ரிக்குன்னு நம்ம ஃபத்வா கொடுக்கக்கூடாது. சங்கைக்குரியவர்களே, இதெல்லாம் அகீதா சம்பந்தமான பாடங்கள். மகான் ஷேக் அப்துல் காதர் தக்கியா சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷரியத்தை எப்படி நமக்கு போதித்து தந்தார்களோ அதே போன்று தஸவ்வுஃபிலேயும் அவர்கள்
மிகப்பெரிய சிறந்த ஆத்மீக ஞானியாக இருந்தார்கள். அப்பா அவர்களிடத்தில் ஒரு 4 கிதாபு எப்போதும் இருக்கும். அத்தனையும் மிகப்பெரிய நுட்பமான நிறைந்த விஷயங்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இஹ்யா உலூமுத்தீன் எப்போதும் இருக்கும். அவங்களுடைய தர்ஸில் அப்பா அவர்களுடைய அந்த மேசையில் பாட அறையில் இஹ்யா உலூமுத்தீன் எப்போதும் இருக்கும். கஸ்ஸாலி இமாம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கல்வி ஞானத்தை கடல் போன்று கொடுத்திருக்கிறான். அதனால தான் நாம் அவர்களை வசீலாவாக வைத்து துவா கேட்கிறோம். கஸ்ஸாலி இமாமின் பொருட்டினால் கஸ்ஸாலி இமாமுக்கு மேலான இல்மை கொடுத்தது போன்று மேலான இல்மை எங்களுக்கு தந்தருள்வாயாக நம்ம படிக்கிறோம் இல்லையா? கல்வி கடல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்பா அவர்களுடைய தக்கியாவில் எப்போதும் இஹ்யா உலூமுத்தீன் இருக்கும். அதே போன்று இமாம் யாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இர்ஷாதுல் யாஃபிஈ தஸவ்வுஃப் விஞ்ஞானம் நிறைந்தது. கிதாபு உள்ள பேர்கள் தான் நமக்கு தெரியுது. இந்த கிதாபில் என்ன விஷயம் இருக்குதுன்னு ஒரு வரி வாசிக்க முடியுமா எங்களை போன்ற உலமாக்களால்? அதுக்கென்று ஒரு ஷேഖ് ஒரு பயிற்சி பெற்ற உஸ்தாத்மார்கள் இருக்க வேண்டும். ஏதோ மேலெந்த வாரியாக தெரியக்கூடிய விஷயத்தை உங்களிடத்தில் நாம் எடுத்துரைக்கிறோம். இர்ஷாதுல் யாஃபிஈ என்று சொல்லப்படக்கூடிய இமாம் யாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த கிதாபு இருக்கும். அப்துல் கரீமுல் ஜீலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இன்சானுல் காமில் இருக்கும். அதே போன்று முஹீதீன் இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபுசூஸுல் ஹிகம், இந்த 4 கிதாபுகள் அப்பா கிட்ட இருக்கும். அப்பா அவர்களுடைய தஸவ்வுஃப் எப்படி இருந்தது, மெஞ்ஞானம் எப்படி இருந்தது, எப்படி ஷரியத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் ஓரளவு விளங்கி இருப்பதை போன்று மெஞ்ஞான அறிவு அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு ஆட்கொண்டிருந்தது என்பதற்கு இமாம் அல் அரூஸ் அவர்கள் மௌலூது ஷரீஃபினுடைய ஹிகாயத்திலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இஹ்யா உலூமுத்தீன் கஸ்ஸாலி இமாமுடைய இஹ்யா உலூமுத்தீன், இமாம் யாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இர்ஷாதுல் யாஃபிஈ, அதே போன்று இமாம் அப்துல் கரீம் ஜீலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இன்சானுல் காமில், முஹீதீன் இப்னுல் அரபி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஃபுசூஸுல் ஹிகம், இந்த 4 எப்போதும் அவர்கள் முத்தாலா செய்து கொண்டே இருப்பார்கள், ரெஃபர் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அதன் காரணமாக தக்கியாவுக்கு வரக்கூடிய மக்களுக்கு அப்பப்போ அந்த தாலீமாத்துகள் சன்மார்க்க போதனைகளை நிகழ்த்தி கொண்டே இருப்பார்கள். அதே போன்று அவர்களுடைய நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி திக்ர் மஜ்லிஸில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒளிமயமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் அல்லவா? தங்களிடத்தில் வரக்கூடிய மாணவர்களை அப்படியே அவர்கள் பயிற்றுவிப்பார்கள். அதே மாதிரி சொல்லிக் கொடுப்பார்கள். முதல்ல திக்ரே லிசானி, நாவினால் சொல்லுவோம், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவோம், கல்பு எங்கேயோ இருக்கும். இப்போ நம்மை போன்றவர்கள்லாம் அப்படித்தான். நம்ம அதுக்கு விதிவிலக்கானவர்கள் வேறு இருப்பார்கள் என்பது வேறு விஷயம். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்கிறோம். இந்த கல்பும் நம்முடைய நாவும் ஒன்றா வருதாண்டா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு அந்த பயிற்சிக்கு. அப்படி அப்பா அவர்களை தேடி வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் இந்த ஆன்மீக பயிற்சியும் திக்ரு பயிற்சியும் அவர்கள் கொடுப்பார்கள். கடுமையான சோதனைகளுக்கு எல்லாம் அவர்கள் ஆட்படுத்துவார்கள். பையத்து வேணும்னு சொன்னால் வந்த உடனே கொடுத்துட மாட்டாங்க. அப்பா அவர்கள் எனக்கு பையத்து தாங்க, காதிரியா தரீக்காவில் நீங்கள் ஷேக்காக இருக்கிறீர்கள், ஷேக் ஜிஃப்ரி அவர்கள்ட்ட பையத்து இஜாசாலாம் வாங்கி வந்திருக்கிறியா, உங்களுடைய வாப்பாவை மாதிரி பல தரீக்காக்களினுடைய ஷேக்மார்களாக ஹலீஃபாவாக நீங்கள் இருக்கிறீர்கள், பையத்து தாங்கண்டா உடனே கொடுக்க மாட்டாங்க. அதற்கென்று சில பயிற்சிகளை வைப்பார்கள், சில போதனைகளை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், சில நடவடிக்கைகளை குறிப்புகளை கொடுப்பார்கள். அதில் எந்த அளவுக்கு அவர்கள் வெற்றி பெறுகின்றார்களோ அதை பொறுத்து தான் அவர்களுக்கு ஆன்மீக உத்தரவுகள், தரீக்காவினுடைய தீட்சைகள் எல்லாம் வழங்குவார்கள். அப்படி சில ஒரு கூட்டமாக வந்தாங்களா அப்பாட்ட, எங்களுக்கு பையத்து வேணும், அப்பா அவர்கள் தரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு கொடுத்த அந்த ட்ரைனிங்கில் இது நமக்கு சரி வராதுன்னு நிறைய பேர் ஓடிட்டாங்களாம். அப்பா போடுற பயிற்சிகள் அந்த கண்டிஷன்லாம் இது நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அப்பாவுடைய காலத்திலேயே அந்த நிலைமைண்டா இப்போ எந்த நிலைமை? அவர்களுடைய கடுமையான இந்த சோதனை பயிற்சியிலே கலந்து கொண்டவர்கள் அதை தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிவிட்டார்கள். 14 பேர்களை தவிர ஒரு 14 பேர் தான் கடைசி வரையிலும் நின்று பிடித்தாங்க. அதில்
அப்பா அவருடைய மருமகனார் ஷக்னா லப்பே அவர்களும் ஒருவர். ரலியல்லாஹு தஆலா ஷக்னா லப்பே அப்பா அவர்களுடைய மருகர். அவங்க அப்பாட்ட இருந்து பயிற்சியை பெற்று இந்த 14 பேர்கள் அவங்களும். அது மாத்திரம் அல்லாமல் அப்பா வெளியே செல்லும்போது வண்டியில் வச்சு அவங்க தான் இழுத்துட்டு போவாங்களாம். அந்த காலத்தில் கை வண்டி தான் இருந்திருக்கு. அப்பா அங்கே போங்க வெளியே போவாங்க. ஷேக்னால் அப்பா அவங்க அப்பாவை வண்டியில் ஏற்றி வச்சு எப்படி நம்ம இந்த மாட்டு வண்டி மாட்டை போட்டி குதிரை வண்டி மாதிரி போகுமோ அது மாதிரி போகும்போது அப்பா அவங்க நல்ல நகைச்சுவை தமாசு நல்லா பண்ணுவாங்க. பரவாயில்லையே, மாடு நல்லா தானே வேலை செய்யுது, மாடு நல்லா இழுத்துட்டு போகுதுன்னு மருகரை பற்றி மருமகனை பற்றி ஷேக்னா லப்பை ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்வதாக அவருடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அப்படி கடுமையான பயிற்சிகளை கொடுத்தார்கள், ஆன்மீக பயிற்சி. இது சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பயிற்சி தான். தஸவ்வுஃபு எங்கிருந்து வந்தது? குர்ஆனிலேயும் ஹதீஸிலும் இருந்து தான் வந்தது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று முறையிடுகின்றார்கள், நபியே நாயகமே, எவ்வளோ ஹதீதை நீங்கள் சொல்கிறீங்க, அதிகமான ஹதீதை அறிவித்தவர்கள் அவர்கள் தான். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கிதாப் எடுத்து பார்த்தா அன் அபி ஹுரைரா தான் வரும். ஆனால் அவங்க ஒரு கட்டத்தில், அல்லாஹ்வுடைய ரசூலே நாயகமே, எனக்கு சில மறதிகள் ஏற்படுகிறது, உங்களிடத்திலிருந்து நான் ஹதீதை கேட்கிறேன், ஆனால் சீக்கிரத்தில் மறந்து விடுகிறது, அதற்கு நீங்கள் துஆ செய்யுங்க, மறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டும்போது, அபூ ஹுரைரா உங்களோட லேஞ்சை பற்றி திறங்க அப்படின்ட்டாங்க. அவங்க ஒரு லேஞ்சி ஒரு டவல் மாதிரி டவலை திறந்தார்கள். இவங்க ஏதோ அள்ளி போடுற மாதிரி இப்படி அள்ளி போட்டாங்க. அங்கே ஒன்றும் இல்லை, நம்மளோட கண்ணுக்கு தெரியல. இப்படி அள்ளி போட்டு சரி இதை அப்படி சேர்த்து அவங்க நெஞ்சோடு அணைச்சிக்குங்கன்ட்டாங்க. அதை மாதிரி செய்தார்கள். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், அன்றிலிருந்து நான் கேட்கும் எந்த ஹதீதையும் நான் மறந்ததில்லை என்று சொல்லி காட்டினார்கள். அப்போ ஆன்மீகம் எங்கிருந்து வந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆன்மீகத்திலிருந்து தான் வந்தது. எப்படி ஒலிமாறுகள் உலகத்தினுடைய சொத்து சுகங்களை ஆசா பாசங்களை அது ஹலாலாக இருக்கக்கூடியவைகளை கூட உள்ளத்திற்கு வெளியே வைத்தார்களே தவிர உள்ளத்தில் வைக்கவில்லையோ, அதே போன்றுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உஹது மலையே தங்கமாக மாறிவிடட்டுமா என்று கேட்கும்போது என்ன சொன்னார்கள்? நாயகமே, சஹாபாக்கெல்லாம் ஹஸரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாம் வந்து, நாயகமே நீங்கள் ஆண் சொல்லுங்க, இந்த உஹது மலை அப்படி தங்கமாக மாறிவிடும், நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பின்னாலேயே வரும் அப்படின்ட்டாங்க. தேவையில்லை, ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிட்டு அரை நாள் மறுநாள் கொஞ்சம் பாதி வயிறு பட்னியாக கிடக்கத்தான் நான் ஆசைப்படுறேன், அதனால் எனக்கு இந்த உலகத்தினுடைய சுகங்கள் தேவையில்லை என்று ஒதுக்கி விட்டார்கள். அதுதான் ஜுஹுத், பற்றற்ற நிலைமை. ஆன்மீகம் தஸவ்வுஃப் அங்கிருந்து தான் வந்தது. அதைத்தான் நபிமார்கள் ஒலிமார்களும் பின்பற்றி நமக்கும் போதித்தார்கள். ஊத்தீத்து மஃபாத்திஹ ஹஸாயினல் இல்மி ஊத்தீத்து மஃபாத்திஹ ஹஸாயினல் அர்லி, உலகத்தினுடைய ஹஸானாவுடைய சாவிகள் எல்லாம் என்னிடத்திலே தரப்பட்டது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லாஹு முஅத்தி வான காசிம், அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான், நான் அதை டிஸ்ட்ரிபியூட்டர் செயல்படுத்தி கொண்டு விநியோகித்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார்கள். மகான் ஷேக் அப்துல் காதிர் தக்கா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சரித்திரத்திலும் இது போன்ற எத்தனையோ செய்திகள். செல்லக்கூடிய இடங்களெல்லாம் மக்கள் காணிக்கைகள், துணிமணிகள், தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள், பணங்கள் கொண்டு கொட்டுவார்கள். அப்படி எடுப்பாங்க. எடுத்து அங்கே வரக்கூடிய ஏழைகள் அங்கங்கே அதை அப்படி பங்கிட்டுட்டு வரும்போது அந்த பழைய ரொட்டியோட ஏதோ கொஞ்சம் உட்டார் உறவினர்கள் கொடுக்கறதுக்காக வேண்டி தான் வருவாங்க. அது மாதிரி ஒரு இடத்திற்கு சென்ற அந்த நேரத்தில் அந்த மக்கள் மகான் அவர்களை வரவேற்று அதிகமான பொருட்களை கொண்டு கொட்டினார்கள். அப்பாவோட வளமை என்னது? எதையுமே தூக்கிட்டு வர்றதில்லை, அங்கங்கே இஷ்யூ பண்ணிடுறது தான். ஆனால் அப்பா அவனுடைய முரீதில் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவனோட பேர் சரியான முறையில் அங்கே குறிப்பிடப்படவில்லை. சொன்னார்கள், இந்த பொருள்களை நம்ம அப்பாவுக்கு தெரியாமல் என்ன செய்யணும், தைக்காக்கு கொண்டு வந்துடணும், சாய்ப்பு தைக்காக்கு இங்கே கொண்டு வந்துடணும், இங்கே வச்சு நம்ம நிறைய ஏழைகள்லாம் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் பங்கிடுவோன்னு சொல்லி ஒரு எண்ணம் தான் எண்ணினார்கள். அப்போ அப்பா வந்தாங்க. அப்பாவை பார்த்துட்டு பொன்முறுவல் போத்துட்டு, அருமை நண்பரே, இந்த அவ்வளோ சாமான்களையும் தைக்காக கொண்டு போய் அங்கே பங்கிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ?
இங்கேயே அதை அனைத்தையும் நான் ஏழை எளியவர்களுக்கு வாரிங்க வழங்கி விட்டு நான் தைக்காவுக்கு வரலைன்னா நான் ஒரு தைக்கா சாஹிபாக இருக்க முடியாது அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். அங்கே கொடுத்துட்டாங்க. மாணிக்க வியாபாரம் செய்தார்கள், முத்து போன்ற வியாபாரங்கள் செய்தார்கள். அப்பப்போ குடும்பத்துக்கு தேவையான செலவு போக மீதி எல்லாம் நம்மளை மாதிரி பேங்கில் போட்டு வைக்க மாட்டாங்க. உடனே அங்கங்கே கேட்கக்கூடிய ஏழைகளுக்கெல்லாம் வாரி வழங்கி விடுவார். அப்போ அவர்கள் நினைத்தது இவர்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம தைக்காவுக்கு கொண்டு போய் இதெல்லாம் செலவழிக்கலாம், மக்களுக்கு பங்கிடலான்னு சொன்னதை நம்மளுடைய மகான் ஷேக் அப்துல் காதர் தைக்கா சாஹிப் வலியல்லாஹ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த உள்ள உதிப்பு எப்படி தெரிந்தது? அதைத்தான் ஹதீது குத்ஸில் தான் இல்லாமல் ஆதாரம். அவருடைய எண்ணம் எனது எண்ணமாக இருக்கும், அவருடைய செயல் எனது செயலாக இருக்கும், அவர்கள் பேசினால் அந்த பேச்சு எனது பேச்சாக இருக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். மகான் அவர்களுடைய அந்த ஆன்மீகத்தை பற்றி சொல்லி காட்டும்போது இந்த ஹதீதுகள் எல்லாம் குறிப்பிடுவார்கள். அப்படி பார்த்துட்டு அதை அப்படி ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவாங்க. இப்போ சாதாரணமான ஒரு படித்த பெரிய டிகிரி படித்த டாக்டருக்கு தெரியலையா, பெரிய டிகிரி சில டாக்டர்கள் இருக்கிறாங்க, இந்த பேஷண்ட்டோட பாடியவே தொடுறதில்லை, அப்படியே சும்மா பார்த்துட்டு என்னென்ன நோய் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி தெரியுது? இந்த படிப்பினுடைய அந்த முக்கியமான அந்த ஆற்றலை அல்லாஹ் அந்த டாக்டருக்கு வழங்கியிருந்தாங்க. கண்ணால் பார்த்துட்டே சொல்லிடுவாங்க. சில இன்ஜினியர்கள் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பில்டிங் வேணும்னு சொன்னால் அங்கேயே உட்காந்து செங்கல் எவ்வளோ, சிமெண்ட் எவ்வளோன்னு சொல்லி அளக்காமையும் சொல்லிடுறாங்களே, அவ்வளோ திறமையான இன்ஜினியர்கள். அப்போ சாதாரணமான மனிதருக்கு அது இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ்னுடைய அந்த குர்பியத்தை நெருக்கத்திலே வந்தவர்களுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் கூட அல்லாஹ்னுடைய எண்ணமாகத்தான் இருக்கும். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே மெம்பரிலே நின்று ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல் அப்படி சத்தம் போடுறாங்க. கடைசியில் ஜும்மாலாம் முடிஞ்சது, மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டு இருக்காங்க. ஹலீஃபா அவர்கள் இன்றைக்கி புதுசாக ஜும்மாவில் ஏதாவது ஒன்று சொன்னாங்களே, ஹத்தீப் வளமையாக ஓய்வு வர்றது இல்லை நமக்கு தெரியும், ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ஒரு இது செஞ்சால் இன்றைக்கி என்ன புதுசாக ஓதுனீங்கன்னு கேட்குற மாதிரி ஹலீஃபா அவர்கள்ட்ட கேட்டார்கள். ஹலீஃபா அவர்களே இன்றைக்கு சாரியாவே மலையை பாருங்கன்னு சத்தம் விட்டீர்களே, அது என்ன என்று சொல்லும்போது, இல்லை நஹாவந்து என்ற இடத்திற்கு நான் ஒரு படையை அனுப்பி கொண்டு வந்தேன், அதற்கு படை தளபதியாக கமாண்டராக சாரியா அவர்களை நான் அனுப்பி வைத்தேன். அவர்கள் மலைப்பொங்கில் அந்த பாங்குகளில் மலைப்பகுதிகளில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எதிரிகள் பின்பக்கமாக வந்து திடீர் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த காட்சியை அல்லாஹ் எனக்கு கண்ணிலே காண்பித்தான். அது எங்கே இருக்குது? மதீனா எங்கே இருக்குது? ஹுத்பா ஓதி கொண்டு இருக்கும்போது அதை அப்படியே பார்க்குறாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸுங்கள்லாம் இப்போ வந்துட்டு இல்லை, இப்போ அப்படியே பார்க்குறாங்க. அதனால் நான் எச்சரிக்கை செய்தேன், சாரியாவே மலையை பாருங்கள். அப்போ சாரியா திரும்பி வந்து சொல்கிறாங்க, ஹலீஃபா அவர்கள் பக்கத்தில் நின்று எங்களை வான் பண்ண மாதிரி இருந்தது, அங்கே திரும்பி பார்த்தோம் எதிரிகள் எல்லாம் புடை சுழன்றார்கள், திடீர் தாக்குதல், ஹலீஃபாவுடைய சப்தத்தை கேட்டு திடீர் தாக்குதலை மேற்கொண்டோம், எதிரிகளை முறியடித்தோம், எங்களுக்கு வெற்றி கிடைத்தது என்றார்கள். அப்போ அதில் ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிடைச்சி போச்சு. ஹஸ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த காட்சியை பார்க்குறாங்க, வீடியோ. சாரியாவே மலையை பாருங்கன்னு இங்கே ஆடியோ போயிட்டுது. இதுதான் ஆன்மீகம். இதே மாதிரி தான் உள்ளத்தில் எதை இருக்குதோ அப்படி ஸ்கேன் பண்ணிடுவாங்க. குத்துபுல் அக்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சரித்திரங்களை நம்ம எத்தனையோ பார்த்துருக்குறோம். ஒரு சமயத்தில் அவங்க சொன்னாருங்க, ஷரியத்தினுடைய கடிவாளம் என்பது கூட என்னிடத்தில் இல்லாமல் இருந்தால், ஒலவ் அல்சம்துல் இஸாமி அப்படின்னு அந்த பைத்தில் வரும், ஷரியத்தினுடைய கடிவாளம் என்னிடத்தில் இல்லை என்றால், நீங்கள் காலையில் என்ன வீட்டில் என்ன செய்கிறீங்க, இரவில் என்ன செய்கிறீங்க, எல்லாத்தையும் நான் அப்படியே பட்டியல் போட்டுருவேன்டாங்க. அப்போ ஷரியத்தினுடைய பட்டியல், சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயங்களை சொல்லக்கூடாதுன்ற. அப்போ ஆன்மீகம், இத்தகு ஃபிராசத்தல் மோமினி ஃபைன்னஹு யன்துரு மின் நூரில்லா, அந்த மோமின்களுடைய ஃபிராசா, அந்த கண் பவர், உள்ளே ஆய்வு செய்யக்கூடிய அந்த கண் ஆற்றலை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹு யன்துரு மின் நூரில்லா, அல்லாஹ்வுடைய நூரிலிருந்து அவர் பார்க்கிறார். இப்போ மகான் அவர்களுடைய அந்த முரீத் அவர்கள் நம்முடைய ஷேக் நாயகம் அவர்களுக்கு கிடைத்த இந்த பொருளை எல்லாம் தக்கியாவுக்கு கொண்டு போய் நாம் செலவழித்து பங்கிடுவோன்னு நினச்சாங்க.
யார்கிட்டையும் சொல்ல இல்லை. அப்பா அவங்க பார்த்துக்கிட்டு இதை நான் இங்கேயே என்ன செய்வேன், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் நான் வருவேன், இல்லாட்டா நான் ஒரு தக்கியா சாஹிபே கிடையாதுன்னு சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்களான்னு சொன்னால் இந்த ஆன்மீக தன்மையை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கினான் என்று பொருள். அதே போன்றுதான் ஒலிமாறுகளை மதித்தவர்களை விலாயத்தின் மூலமாக அவர்கள் சுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஒலிமாறுகளை இன்கார் செய்தவர்களை அதே விலாயத்தின் மூலமாக அவர்கள் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்குது. திருவனந்தபுரத்துக்கு போனாங்க, கேரளாவிற்கு. அப்போ அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் நாகமணி என்பவர், இந்து சமயத்தை சேர்ந்தவர், முதல் மந்திரியாக சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார். போன இடத்துல இப்போ சீஃப் மினிஸ்டர் அந்த முதல் மந்திரிக்கு ஒரு வெங்குஷ்ட நோய் ஏற்பட்டது. அப்போ முதல் மந்திரியினுடைய ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். எல்லா நோய் நிவாரணங்கள் பரிசோதனைகள் மருத்துவ எல்லாம் பார்த்து எதுவுமே என்ன செய்யலை, அவங்க சுகம் கிடைக்கவில்லை. தக்கியா சாஹிப் அப்பா வந்திருக்கிறாங்க, திருவனந்தபுரத்துக்கு வந்திருக்கிறாங்கங்கிறத அந்த முதலமைச்சர் நாகமணிக்கு தெரிஞ்சிருக்குது. உடனே ஆள் அனுப்புனாங்க. இவரே நேரடியாக வந்தார், தன்னுடைய நோய் நொடிகளை எல்லாம் முறையிட்டார். அப்பா அவங்க அப்படி பார்த்துக்கிட்டு ரொம்ப இறக்கப்பட்டு, இல்லை அவர் வேற்று சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறான்னு பார்த்தாங்களா? பார்க்கலையே, நாம் முஸ்லீமாக இருக்கிறோம், அவர் வேறு மதத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு, அதனால் அவருக்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை. இப்போ வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்பா அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அந்த அந்த சகலில் கொஞ்சம் போல் சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருந்தது, இதை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டாங்க. இப்போ இல்லை யாராவது முதலமைச்சர் இப்படி பண்ணால் செய்வானா? உடனே ஆளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவான். இந்த நான் சாப்பிட்ட இந்த சாப்பாட்டிலே கொஞ்சம் மிச்சம் சோறு இருக்குது, அதை எடுத்து சாப்பிடுங்கண்டா. அவர் அதையெல்லாம் பார்க்கல, கௌரவத்தை எல்லாம் பார்க்கவில்லை. அப்பா அவர்களுடைய சொல்லை கேட்டு அந்த மீதி இருந்த அப்பா சாப்பிட்ட அந்த கொஞ்சம் நெஞ்சம் இருந்த சோத்தை அப்படி எடுத்து வலித்து சாப்பிட்டார். நம்முடைய மகான் அப்பா அவர்கள் அந்த முதலமைச்சர் நாகமணியினுடைய வயிற்றிலே தடவி துவா செய்தார்கள். கொஞ்சம் நாள் தான் போயிருக்கோம், அவருக்கு பூரணமான சுகம் கிடைச்சிது. அப்பா அவங்க வந்துட்டாங்க, திருவனந்தபுரத்துலேருந்து அப்பா ஊருக்கு வந்துட்டாங்க. சில காலம் கழித்து அவர் படை பட்டாளத்தோடு இங்கே வந்து மிகப்பெரிய பொருள் செல்வங்களை கொண்டு அப்பாவோட காலடியில் கொடுத்து இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்ட்டாங்க. இதை நான் வந்து கூலியாக தரவில்லை, நான் பார்த்தேன், பார்க்காத வைத்தியம் இல்லை, பார்க்காத வைத்தியன் இல்லை, ஆனால் உங்களுடைய அந்த ஆன்மீக சக்தியின் மூலமாக எனக்கு இந்த சுகம் கிடைத்தது, இது ஒரு கூலியாக நினைக்காதீங்க, சின்ன காணிக்கையாக நினைங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்கன்றாங்க. அப்பா அவர்கள் ஏற்றுக்கொண்டு மக்களுக்கெல்லாம் பங்கிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒலிமாறுகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த தபர்ருக்கு ஏற்படும். அதே நேரத்தில் முஸ்லீமாக இருந்தாலும் ஒலிமாறுகளை இன்காரி செய்தால் அவன் கடைசி நிலைமை மோசமாக போயிடும். ஷேக்னா அபுல் அப்பாஸ் அல் முர்சி ஷாதிலியா தரீக்காவினுடைய மிகப்பெரிய ஷேக் அவங்க சொன்னாங்க. அபுல் அப்பாஸ் அல் முர்சி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு மனுஷனை வந்து ஈமான் இல்லாமல் நாசமாக்கணும்னு நினச்சிட்டா வேறு ஒன்றும் செய்ய மாட்டான், யாராவது ஒரு அப்பாவை கொண்டு சாட்டிடுவான். இவன் திட்டு அந்த அப்பாவுக்கு அப்படி, அவருக்கு அது இல்லை இது இல்லை அப்படி சொல்லிகிட்டே இருப்பான். எது வரையிலும் கடைசியில் ஈமான் இல்லாமல் காஃபிரா சாவுவான். இதுதான் ஆக குறைஞ்சது. சல்லத் அலைஹி ஒலியா, ஒரு ஒலியை அல்லாஹ் சாட்டி விடுவான், அவன் அந்த ஒலியை இன்கார் செய்து கொண்டே இருப்பான், எதுவரை ஈமான் இல்லாமல் மரணமாகுவான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் அதை விட்டு நம்மையும் நமது சமுதாயத்தையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதே போன்று தான் ரெங்கநாதன் ஒரு ஆள் இருந்தார். அப்பா அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு செல்வாக்கு உடைய தலைவராக இருந்தார் ரெங்கநாதன். நாகமணி அப்படி, இது ரெங்கநாதன். ஒரே அப்பாவை பற்றி அவங்களுடைய மதுகளை அவங்களுடைய விஷயங்களை எல்லாம் ஒரே என்ன செய்கிறது, அப்படி இன்கார் செய்கிறது. இல்லை அதெல்லாம் பொய்ப்பா, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஆதாரம் இல்லை அப்படின்னு செய்கிறது. அப்பா அவங்க வந்து ரொம்ப காலமாக பொறுத்து பார்த்தாங்க. முரீதீன்கள்லாம் வந்து முறையிட்டார்கள், இப்படி ரொம்ப அநியாயம் பண்ணுறானேன்று. நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல இன்னல்களை இடைஞ்சல்களை கொடுத்தார். திடீர்னு அவனுக்கு இந்த ஜதுபுனுடைய நிலைமை வந்துட்டுது. சொன்னாங்க, கது ஜுன்ன ஜனானு ஒன் கத்தா லிசானுக்குண்டாங்க, சீக்கிரம் அவனுக்கு பைத்தியம் பிடிக்கும், சீக்கிரம் உன் நாக்கில் முடிச்சு ஏற்பட்டு உன் நாக்கெல்லாம் துண்டாக போவோம் அப்படின்ட்டாங்க. சில மணி தேலங்கள் தான் சென்றது, அவனுக்கு பைத்தியம் ஏற்பட்டது. ரெங்கநாதனுக்கு நாக்களை எல்லாம் முடிச்சு ஏற்பட்டு அவன் பேச முடியாமல் ஆகிவிட்டது. தன்னுடைய செல்வாக்கு மிகுந்த மக்களிடத்திலே கேவலம் அடைந்தான்.
கடைசியில் என்ன ஆயிடுச்சு? ஏதாவது வந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கு தௌபா செஞ்சு அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணினான்டா? இல்லை, அவன் நிலைமை மோசமாக போயிட்டு. அப்போ அல்லாஹு தஆலா மன் ஆதாலி ஒலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி, எனது இறை நேசரை யாராவது ஒருவன் பகைத்து கொண்டால் அவன் என்னோடு யுத்தம் செய்கின்றான் என்று சொல்லியதையெல்லாம் இதன் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, அப்பா அவர்களுடைய மூத்த, அதாவது அவருடைய தம்பியில் அவர் தம்பிமார்களில் ஒரு ஆள் வந்து ஷேக் அப்துல் காதர் தக்கியா சாஹிப் வலியுல்லா, அவங்க தான் காக்காவாக இருக்கிறாங்க. வந்து காக்கா, நான் மகளுக்கு நம்ம ஊரில் காயல்பட்டத்திலேயே ஒரு தூரத்தில் என் மகனுக்கு நான் பெண் பேசியிருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ அப்பா அப்படியே பார்த்துட்டு சொன்னாங்க, அப்படியா புள்ள ரொம்ப தூரமாக போயிட்டுதே அப்படின்ட்டாங்க. அப்போ வந்தவங்க நினைத்து கொண்டா தம்பி அவங்க நினச்சாங்க, அப்பாவோட தம்பி அவர்கள் நினைத்தார்கள், தூரமாக போயிட்டுனா நம்ம ஊரில் தூரத்தில் தான் சம்பந்தம் எடுத்திருக்கோம், அதைத்தான் காக்கா சொல்கிறாங்கன்னு நினச்சாங்க. திருமணம் முடிந்தது, பல காலங்கள் சென்றது, தம்பியினுடைய பிள்ளைக்கு மகனுக்கு குழந்தை செல்வம் இல்லை. அப்புறம் விளங்கிட்டாங்க, புள்ள ரொம்ப தூரமாக போச்சேன்னு சொன்னால் தம்பியை சொல்லல, தம்பி மகனை சொல்லல, புள்ள பாக்கியம் ரொம்ப தூரமாக போயிட்டுது அப்படின்னு சொல்லி அவருடைய சரித்திரத்தை பின்னால் விளங்கி கொண்டார்கள். கீழக்கரைக்கு சென்றார்கள். அவர்களுடைய மருமகனார் கீழக்கரை தக்கா சாஹிப் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட தன்னுடைய மச்சினன்ட்ட சொன்னாங்க, உங்களுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதா நான் கேள்விப்படுறேன், ஒரு நல்ல ஒரு சாலிஹான ஒரு ஆலிம் இருக்கிறாங்க, அந்த ஆலிமை முடித்து வைங்க, ஆலிம் சாஹிப்பை முடித்து வைங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் தன்னுடைய மச்சினண்ட மனைவி அதை ஏற்றுக்கொள்ளலை. இல்லை, நாங்கள் வேறு சம்மந்தம் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்க சொல்லிவிட்டு காயல்பட்டம் வந்துட்டாங்க. கொஞ்ச நாளையில் அந்த மச்சினன் அவருடைய மனைவி எந்த மாப்பிள்ளையை மகளுக்கு பார்த்தாங்களோ கொஞ்ச நேரத்தில் அவங்க மொத்தாயிட்டாங்க. மீண்டும் 2வது சம்பந்தம் பேசினாங்க வேறு ஒரு இடத்துல, அதுவும் அது மாதிரி தான் ஆகிட்டு. கடைசியில் 3வது கட்டமாகத்தான் தக்கா சாஹிப் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிய அந்த மாப்பிள்ளை அவர்களை, ஆலிம் அவர்களை தனது மகளுக்கு மருமகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அந்த அவங்க தான் மாப்பிள்ளை லெப்பே ஆலிம், இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் ரலியல்லாஹு தஆலா என்று மாப்பிள்ளை பாலின்சாவை அந்த சரித்திரத்தை எழுதியிருக்கிறார்கள். இப்போ மகான்கள் என்பவர்கள் ஆன்மீகத்தின் மூலமாகவும் ஷரியத்தின் மூலமாகவும் ஹக்கீகத்து தரீக்கத்து மாரிஃபத்தின் மூலமாகவும் சன்மார்க்க போதனைகளை போதிக்கக்கூடிய அவங்க தசவ்வு, அவங்களும் ஒரு மீடியா தான். நம்மளை வச்சு கருவியை வச்சு செய்யல, ஆன்மீக கருவிகளால் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் செய்வார்கள். வ கராமாத்துல் அவுலியா ஹக்குன், நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடு அகீதாவில் வ கராமாத்துல் அவுலியா ஹக்குன், எப்படி அன்னல் கபர ஹக்கு வ அன்னல் மௌத்த ஹக் வ அன்னல் ஹிசாப ஹக்கு வ அன்னல் மீசான ஹக். நம்ம தல்கின்ல இப்போ அதுவும் வானாண்டு நிறைய கூட்டம்லாம் வந்துட்டு இல்லையா, தல்கின்னு ஓதாதீங்க. அப்போ அதில் எப்படி சொல்லுறோம், அதே மாதிரி கராமாத்துல் அவுலியா ஹக்குன், அவுலியாக்களுக்கு இறைநேசர்களுக்கு கராமாத் என்ற அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய அந்த ஆற்றல் உண்மை, அதை ஏற்றுக்கொள்ளணும். குர்ஆன் தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹலீஃபாக்களின் மூலமாக, சூரா ஆல் இம்ரானில் எத்தனையோ சம்பவங்களின் மூலமாக அதைத்தான் சொல்லுகின்றான். அப்போ ஹக்கீக்கத்து மஜாஸை நம்ம நல்லா விளங்கி இருக்கணும். ஹக்கீக்கத் என்றால் அல்லாஹ்வோடு நேரடியாக சம்மதப்படுத்துவது, மஜாஸ் என்றால் இன்ன ஒன்றின் மூலமாக சம்மதப்படுத்துவது. எந்த ஒரு வஸ்துக்கும் இயற்கையாக அந்த சக்தி இருக்குதுன்னு நாம் சொல்ல இல்லை. சுன்னத்துல் ஜமாத் கொள்கை அதுவும் இல்லை, தெளிவாக இருக்கிறோம் நம்முடைய கொள்கையில். ஆனால் வஹாபிகளில் ஒரு குரூப் இருக்குது, அவன் சொல்லுவான் இல்லை ஹயாத்தாக இருந்தால் கேட்கலாம், மௌத்தா போனால் கேட்கக்கூடாது. நாம் சொல்கிறோம் ஹயாத்தாக இருந்தாலும் அவங்களுக்கு இயற்கையாக தரக்கூடிய ஆற்றல் இல்லை, அல்லாஹ் வழங்குகின்றான், அவர்கள் தருகின்றார்கள். அப்போ நீ தான் பாதி சிறுக்கில் இருக்கிறான்னு நம்ம அவனை பார்த்து சொல்லணும். கத்திக்கு அறுக்கக்கூடிய சக்தி இருந்தால், அது ஹக்கீக்கத்தான சக்தியாக இருந்தால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதை அறுத்திருக்கணும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அறுத்து பார்க்குறாங்க, அறுக்க மாட்டேங்குது. கோபத்தில் கத்தியை தூக்கி மினாவில் அதை தூக்கி வீசிட்டாங்க. அது பாறாங்கல்ல போய் உழுது, பாறாங்கல் சுக்கு நூறாக போயிட்டுது. சுபஹானல்லாஹ், பாறாங்கல் சுக்கு நூறாக போயிட்டுது. சின்ன கழுத்தினுடைய இந்த தோல் அறுக்க இல்லை, பாறாங்கல்லில் உழும்போது கத்திக்கு செயற்கையாக இருந்த அந்த தன்மையை அல்லாஹ் மீண்டும் வழங்கிட்டான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கழுத்தை அறுக்கும்போது
அதுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்த அந்த எடுத்துட்டான்னு அர்த்தம். இதுதான் ஹக்கீகத்து மஜாஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் நெருப்பில் தூக்கி போடும்போது நெருப்புக்கு கரிக்கக்கூடிய தன்மை இயற்கையானதாண்ட செயற்கையானது. நெருப்பு என்ன செய்யும்? சுடும். அதான் எல்லாத்துக்கும் தெரிந்த அறிவு. இப்போ நம்ம நெருப்பை சுட்டு கையில் வச்ச சுடத்தான் செய்யும். அது அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஆனால் அது இயற்கையான சக்தி அல்ல. இயற்கையான சக்தியாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் தூக்கி போட்ட உடனே நெருப்பு குண்டத்தில் அவங்க எரிந்திருப்பார்கள். ஆனால் குல்னா யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். ஏசியாக இருந்தது, ரொம்ப குளிரும் இல்லை, ரொம்ப ஹீட்டும் இல்லை, நடுத்தரமாக இருந்தது. அப்போ நெருப்புக்கு எரிக்கக்கூடிய அந்த சக்தி இயற்கையானது அல்ல, அது செயற்கையானது. அல்லாஹ் கொடுத்தா கொடுப்பான், நினச்சா என்ன செய்வான்? வாங்கிடுவான். தண்ணீருக்கு மூழ்கடிக்கக்கூடிய சக்தி இயற்கையானது அல்ல, தண்ணிக்குன்னு ஒரு சக்தி அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஆனால் அது ஹக்கீக்கத்து இல்லை, மஜாஸ் தான். நினச்சா அல்லாஹ் வாபஸ் வாங்கிடுவான் அந்த சக்தியை. மூசா அலைஹிஸ்ஸலாம் நைல் நதியை கடந்து செல்கின்றார்கள். அவருடைய கவுமுகள் அதை பின்தொடர்ந்து செல்கின்றார்கள். நைல் நதி மூடிட்டுது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மக்களையும் அதை என்ன செய்யவில்லை? மூழ்கடிக்கவில்லை. அவங்க அந்த கரைக்கு போயிட்டாங்க. செங்கடலில் மறு சைடில் எக்ஸிட் ஆகிட்டாங்க. இங்கே பின்னுக்கு வந்தவன் யார்? ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டம். நைல் நதி அப்படி மூடிட்டுது. அப்போ தண்ணீருக்கு மூழ்கடிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் இரவலாக வழங்கியிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் அந்த சக்தியை வாங்கிட்டான். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டம் உள்ளே போகும்போது அந்த சக்தியை கொடுத்துட்டான். அதனால தான் எந்த ஒரு சக்தியும் அல்லாஹு தாலாவை தவிர யாருக்கும் இயற்கையானது அல்ல. இப்போ நிறைய பேர் சொல்கிறான், நான் அப்பாட்ட போய் எங்களுக்கு இந்த புள்ள கிடைக்கணும் துவா செய்யுங்கன்னு சொல்கிறீங்க, நோய் நிவாரணமாகணும்னு போய் துவாலாம் கேட்குறீங்க, நம்ம ஒசையில் அதெல்லாம் சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இல்லைப்பா நாங்கள் நேரடியாக அவங்க அல்லாஹ் நினச்சி கேட்கல, அல்லாஹ்வுடைய ஒலி நபி நினச்சி தான் கேட்குறோம், அதெல்லாம் வந்து அனுமதி இருக்குது. இல்லை அதெல்லாம் அனுமதி இல்லைம்பா. இப்போ அவனுக்கு குரானில் இருந்து ஒரு வசனத்தை சொல்லி காட்டணும். அப்போ புள்ளை கொடுக்கறது யார்? அல்லாஹு தஆலா குரானில் சொல்கிறான் இல்லையா, யஹபுல் மியஷாவ் இனாசா வ யஹபுல் மியஷாவ் ஸுகூர் அவ் இஸவ்விஜுஹும் ذுக்ரானம் வ இனாசா வ யஜஅலு மியஷாவ கீமா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண்களாக கொடுப்பான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தையாக கொடுப்பான், இன்னும் நாடியவர்களுக்கு ரெட்டையை கொடுப்பான், ஆணும் பெண்ணும் சேர்த்து கொடுப்பான். இன்னும் நாடியவர்களுக்கு அகீம் மலடு ஆக்கிடுவான். புள்ள செல்வமே இருக்க, எல்லா செல்வமும் இருக்கும், குழந்தை செல்வம் இருக்காது. அப்போ பெண் குழந்தையாக கொடுப்பான், ஆண் குழந்தையாக கொடுப்பான், இரட்டை ரெண்டும் சேர்த்து கொடுப்பான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். அது அல்லாஹ் தானே கொடுக்குறான். அதே குரானு தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, லி அஹபலகி குலாமன் ஜக்கியா, நான் உனக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு ஆண் குழந்தை தரப்போகிறேன் அப்படின்னு அவங்க கற்பப்பையில் ஊதுனாங்க. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க, தந்தை என்று பிறந்த நபி. இப்போ வந்து அதுவும் குரானு தான், இதுவும் குரானு தான். நாம் சொன்ன மாதிரி அங்கே ஹக்கீகத், இங்கே மஜாஸு விஷயம். எந்த குழப்பம் நம்மகிட்ட இல்லை. இந்த வஹாபிகள் தான் தடமாறிட்டு இருப்பான். ஹக்கீகத்துன்னா என்னான்னு தெரியாது, மஜாஸுன்னா என்னான்னு தெரியாது. குரானில் இருந்து ஆதாரம் காட்டலாம். அவனை கேட்கணும், மனிதர்களை மௌத்தாக்குறது யாருப்பா? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமா அல்லாஹுவா? ரெண்டில் ஏதாவது ஒன்று சொன்னாலும் மாட்டிக்கிடுவான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் மௌத்தாக்குறாங்கன்னா மாட்டிக்கிடுவான், இல்லை அல்லாஹ் தான் மௌத்தாக்குறான்னா மாட்டிக்கிடுவான். நம்மளை மாதிரி ஆள்கிட்ட கேட்டால் ரெண்டு பேரும் தான் சொல்லிடுவான். அது ஹக்கீகத்து, இது மஜாஸ்ன்னு அடித்து போயிட்டே இருப்போம். குரான்லேருந்து ஆதாரம். அப்போ அல்லாஹு தஆலா சொன்ன, குல் எத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கீல பிக்கும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களை மௌத்தாக்குறது யார்? மலக்குல் மௌத், உங்களை கொண்டு சாட்டப்பட்ட சையதுனா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள் தான் உங்களை மௌத்தாக்குறாங்க. அல்லாஹ் தான் சொல்கிறான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஒரு ஆத்மாவை அதனுடைய நேரத்தில் அல்லாஹுவே மரணிக்க செய்கிறான். ரெண்டும் குரானு தான். ரெண்டும் இன்னும் ஆயத்து இருக்குது. நாசிக் மன்சூஹ்லாம் சொல்லி தப்பிக்க இயலாது. ரெண்டு ஆயத்தும் சட்டத்தில் இப்போ அமலில் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவா? அல்லாஹ் மௌத்தாக்குறானா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாக்குறாங்களா? நம்மகிட்ட கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் மௌத்தாக்குறதுங்கிற ஹக்கீகத்து, அதுக்கு அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பாளியாக வைத்திருக்கிறான், அங்கே மஜாஸு முடிஞ்சு போச்சு. இப்படி நிறைய செய்திகள் இருக்குது, குரானில் இருக்குது, ஹதீஸ்லேயும் இருக்குது.
அப்போ இங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சையதுனா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து லி அஹபலகி குலாமன் ஜக்கியா, பரிசுத்தமான ஒரு குழந்தையை நான் உனக்கு தருகிறேன். முத்தகல்லிம் வஹதான், அரபில் நஹு படிச்சிருப்போம் இல்லையா, சீகா வஹதான், முத்தகல்லிம் வஹதான், தன்னிலை, மை செல்ஃப், நான் உனக்கு தருகிறேன். லி அஹபலகி, அவங்க என்னன்னு சொல்லியிருக்கணும், லி அஹபல்லாஹு லகி குலாமன் ஜக்கியா, அல்லாஹ் உனக்கு ஒரு குழந்தைய பரிசுத்தமான குழந்தை தருவான்னு சொல்லியிருக்கணும். நான் உனக்கு தருகிறேன். அப்போ ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை கொடுக்க முடியுமா? இப்போ அவங்கள்ட்ட கேட்கணும் வஹாபிகள்கிட்ட, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை கொடுக்க முடியுமா? அல்லாஹ் தானே கொடுக்க முடியும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறானே ஜிப்ரைல் கொடுப்பதாக, மஜாஸுன்னு அர்த்தம். அப்போ மகான்களிடத்திலே, நபிமார்களிடத்திலே, ஒலிமார்களிடத்திலே, நல்லோர்கள் சாலிஹீன்களிடத்திலே நாம் துவாக்களை கேட்டால் அதெல்லாம் வசீலான்னு அர்த்தம். நீங்கள் வாங்கி தாங்க, நீங்களே தாங்க, யா அல்லாஹ் இவர்கள் பொருட்டினால் தாங்க, 3 வசீலாலாம். அப்படி நம்ம எத்தனை யா சையீதி யா ரசூலல்லாஹி ஹுது பியதி, யா சையீத சாதாத்தி, யா சையீதி கரசி கௌசி, யா சாஹிபத் நாஹூரி, அத்தனை மஜாஸ் தான். நீங்களே தாருங்கள். நபிமார்களுக்கு என்ன முஅஜிசாத் ஏற்பட்டதோ அதே போன்று ஒலிமார்களுக்கு ஏற்பட்டதை மகான் ஷேக் அப்துல் காதர் தக்கியா சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சரித்திரத்தில் நிறைய இடம் பிடித்திருக்குது. அவங்க கொஞ்சம் போல தான் ஒரு கூஜால தண்ணி இருக்குமா, கூஜால கொஞ்சம் போல் தண்ணி வச்சுப்பாங்க, ஆனால் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருக்கும். கராமத்துல் அவுலியா, கொஞ்சம் போல் சஹன் சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை வைத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் உணவு உண்டார்கள். கராமத்துல் அவுலியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுதைபியாவில் கொஞ்சம் போல் தண்ணியை வச்சு பல ஆயிரம் பேர்களுக்கு தண்ணீர் அதை கொடுக்கலையா? யாமன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபிஅத்தன் மின் இஸ்பஐஹி ஃபரவல் ஜெய்ஷ அல் அரமி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இன்றைக்கும் இந்த வாசகங்கள் ரவுதாவில் எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் ரவுதாவில் போனால் நல்லா பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவில் அது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதாக ஒரு ரிவாயத்து இருக்குது. யா சையீதி யா சையீத் யா சையீத சாதாத் யா சனதி குல், அந்த இது இருக்கு இல்லையா பைத்து, அது அப்படியே அதில் யா சையீதி யா ரசூலல்லாஹி ஹுது பியதி. ஆனால் இப்போ உள்ள வஹாபிகள் அவனுக்கு எதெல்லாம் பாதகமாக அதெல்லாம் பெயிண்டை வச்சு அழிச்சிருக்கிறான். இப்போ நான் சொல்கிறது ஏறத்தாழ இப்போ 92 93 உள்ள இப்போ நிலைமை என்னன்னு தெரியாது. இப்போ உம்ரா ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் பார்த்தா அதை விளங்கி கொள்ளலாம். அப்போ வசீலா சம்மந்தமானலாம் பெயிண்டை வச்சு அழிச்சிருக்கிறான். இன்னி தவஸ்ஸல்து பில் முஹ்தாரி அஷ்ரஃபிமன் பெயிண்டை வச்சு அழிச்சிருக்கிறான். இந்த யாமன் தபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபிஅத்தன் மின் இஸ்பஐஹி ஃபரவல் ஜெய்ஷ பில் அரமி, அதை அப்படியே விட்டு வச்சிருக்கிறான். என்ன ஹதீஸு? சங்கைக்குரியவர்களே, நம்ம எல்லாம் பார்த்து முஷ்ரிக்கீன்கள் ஷிர்க்கு, நீங்கள்லாம் ரவுதாவில் நேரடியாக கேட்குறீங்க, அதெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்லிட்டு இந்த வஹாபிகளுக்கு இப்போ யூடியூப்பில் வந்து நான் எல்லாம் பார்த்துருப்பேன். கிங் அப்துல்லா அவர் விசிட்டிங் வர்றாரு, மதீனா முனவராவுக்கு வந்து 2 ரக்காத்து தஹீத்துல் மஸ்ஜித் தொழுகிறாரு. நேரம் எங்கே வராரு தெரியுமா? ரவுதாவுக்கு முன்னால் என்று அப்படி கையை ஏந்தி துவா கேட்குறாரு. நம்மள மாதிரி ஆளாக இருந்தால் ரோ கிபலா உது ஹினாக் அதா சல்லிம் எம்ஷி அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு அப்படி ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு, அவன் சொல்லணும், இல்லாட்டா அவனுக்கு சம்பளம் இல்லை. அப்போ கிங் அப்துல்லா வந்து தஹீத்துல் மஸ்ஜித் தொழுது விட்டு நேரடியாக ரவுதாவில் வந்து அங்கே துவா கேட்குறாரு. நீங்கள் யூடியூப்பில் கிங் அப்துல்லா விசிட் டு மஸ்ஜித் முனவ்வரான்னு அடித்து பாருங்கள், வரும். இப்போ தூக்கிட்டானே அவன் தெரில, அதனால் தூக்கிடுவாங்கிறதுக்காக நம்மளாம் சேவில் பண்ணி நம்ம ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சுருக்கோம், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படுமாங்கிறதுக்காக வேண்டி. நீங்கள் அடித்து பாருங்கள். நேரம் வந்து ரவுதாவுக்கு முன்னால் நின்று அப்படியே துவா கேட்குறாரு. பக்கத்தில் உலமாக்கள்லாம் நிற்கிறாங்க. எங்கப்பா போச்சு உனக்கு? எங்களை மாதிரி ஆளு ஜியாரத்தில் போய் யா சையீதி யா ரசூலுல்லாஹ் மௌலுது ஓதுனா, வசீலா கேட்டால், சலவாத்து ஓதுனா, அதெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்கிறிய, உன் மன்னனை எப்படி சொல்லிட்டானே உன்னுடைய ராஜா, எங்கே போய் விட்டது? அப்போ உனக்கு ஒரு சட்டம், மன்னருக்கு சட்டமா? அங்கே உள்ள உலமாக்கள், சவுதி வஹாபி உலமாக்கள் என்ன செய்தார்கள்? உடனே அவருக்கு ஒரு ஃபத்வாவை கொடு. மன்னர் அப்துல்லா அவர்களே, மற்ற மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் கூடாது, ஷிர்க்குன்னு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்களே இதை செஞ்சால் சரியான்னு சொன்னால் அடுத்த நிமிஷத்தை ஆளை காணா போவோம், தூக்கிடுவான். அப்படி ஏற்கனவே நடந்திருக்கு. ஆகவே சங்கைக்குரியவர்களே, ஒலிமாறுகளின் மூலமாக நாம் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அல்லாஹுவால் வழங்கப்படக்கூடியவை தான். அவர்கள் சுயமாக எதையும் தரவில்லை, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான், அவர்கள் தருகிறார்கள். அதற்கு நாம் வசீலா அத்தாய் என்று சொல்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்
ஒரு சஹாபி வந்தார்கள். வந்து ரொம்ப நேரம் நின்று ரவுதாவில் நின்று இந்த ஆயத்தை ஓதுறாங்க. உலவ அன்னஹும் யல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. நபியே நாயகமே, உங்களுடைய உம்மத்துமார்களில் பாவிகள் உங்களிடத்திலே வந்து அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் தேடி தாங்களும் இஸ்திக்பார் தேடினால் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் தவ்வாபாக, மன்னிப்பவனாக, ரஹீமாக, கிருபையாளனாக இருக்கிறான்னு சொல்லி இந்த ஆயத்தை அந்த காட்டு அரபி வந்து ஓதுனார். ரவுதாவில் வந்து ஓதிட்டு ரொம்ப நேரம் துவாவெலாம் கேட்டு பைத்துலாம் படிக்கிறார். அதெல்லாம் அந்த ஹதீஸ் கிரந்தத்தில் யாமன் துஃபின பில் காயா அதமஹு ஃபதாப மின் தீபிஹின்னல் காவுல்ல நீண்ட பைத்தெல்லாம் படிக்கிறார். படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசீலாவை ஆக்கி வைத்து விட்டு தேடி துவாரம் ஓதிட்டு போயிட்டார். இப்போ உத்பீன்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அந்த ரவுதாவில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவர் வர்றது, படிக்கிறது, போகிறது, துவா கேட்குறது, பைத்து படிக்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சையதுனா உத்பீ ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுகின்றார்கள், ஃபநிம்து ஐனாய, எனக்கு லேசாக தூக்கம் வந்துட்டுது, நான் தூங்கினேன். ஒரு ஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவுல பார்த்து, யா உத்பீ அல்ஹிக்கில் ஆராபிய ஃபபஷ்ஷிருஹு பி அன்னல்லாஹ யஸ்தக்பிர் லஹு. உத்பீ அவர்களே, இந்த காட்டரபி வந்தார், என்னிடத்துல தௌபா கேட்டார், அவருக்காக நானும் சிஃபாரிசு செய்த அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் மன்னிச்சிட்டான்ற செய்தி எனக்கு சொல்லிட்டான், இந்த நல்ல செய்தி அவருக்கு சொல்லிடுங்க. ஓடி போய் பார்க்குறாங்க, அவங்கள காண இல்லை. தப்சீர் இப்னு கசீர்லாம் இருக்குது. ஏன் இப்னு கசீரில் இருக்குதுன்னு சொன்னால், வஹாபிகள் எடுக்கக்கூடிய ஆதாரம்லாம் இப்னு கசீரை எடுப்பான். இப்னு கசீர் அவர்கள் எழுதிய தப்சீர் இப்னுல் கசீரில் இந்த சரித்திரம் இருக்குது. பிரபல்யமான சரித்திரம் என்று அதுக்கு சொல்லுவார்கள். ஹிகாயத்துன் மஷ்ஹூரா எல்லா தப்சீர்லையும் இருக்குது. ஆகவே இமாம் நம்முடைய ஷேக்னா ஷேக் அப்துல் காதிர் தக்கியா சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனா நகரமாக சென்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ரவுலாவுக்கு சென்று படித்த பைத்து தான் இங்கே நம்ம படித்தோம் இல்லையா, அஹ்மதுல்லாஹ் அல் வலி சல்லா அலா ஹைரின் நபி. அதில் ஒரு இடத்துல சொல்லும்போது சொன்னி கல்பி மின் துஹூலில் கைரி சூ இல்லா தபி வஜ்ஹகும் லஉ அலா வஜ்ஹி சபி ஹைரன் நபி. நாயகமே, எனது உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், கெட்ட கொள்கைகள் எனது உள்ளத்தில் நுழைந்து விடாமல். கைரி சூ இல்லா தபி நக்கி கல்பி மின் துஹூரில் கைரி சூ இல்லா தபி. சூல் அதவுன்னு சொன்னால் இல்லாமல் வந்துடும். ஒழுக்கக்கேடு, கெட்ட எண்ணங்கள், கெட்ட கொள்கைகள், ஈமானுக்கு மாற்றமான அத்தனை அகீதாவுக்கு மாற்றமான மாறுபட்ட எல்லா கேடுகட்ட கொள்கை குழப்பங்கள் அத்தனை விட்டும் இவைகளெல்லாம் எனது உள்ளத்தில் நுழைந்து விடுவதை விட்டும் நக்கி கல்வி, எனது உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். நேரடியாக தான் கேட்டாங்க அப்பாட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. வஜ்ஹகும் லஉ அலா வஜ்ஹி சபி, உங்களுடைய பூரணமான பரிசுத்தமான முகத்தை இந்த சபி, இந்த சிறுவண்ட முகத்தில் வைங்கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவளுக்கு காட்சி கொடுத்தார்கள். அவருக்கு முன்னால் தோன்றி தக்கியா சாஹிப் அப்பா அவருடைய கன்னத்தோடு தங்களுடைய கன்னத்தை வைத்து முத்தமிட்டார்கள் என்ற செய்தியை இந்த பைத்தில் படிக்கிறது. இது நிறைய விஷயம் இருக்குது. யா ரஹீம் அல் முஃமினீன் இக்பல் துஆ அப்தின் நபி. மோமின்களுக்கெல்லாம் ரஹீமானவனே, அல்லாஹ்வையும் சொல்லலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சொல்லலாம். அல்லாஹ் சொன்னால் ரஹ்மானு துன்யா ரஹீமுல் ஆஹிரா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமுல் முஃமினீன் சொன்னால் லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். யா ரஹீம் அல் முஃமினீன். அல்லாஹ்வுக்கு சொன்னால் ஹக்கீகத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் மஜாஸ். ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்குது. யா ரஹீம் அல் முஃமினீன் இக்பல் துஆ அப்தின் நபி. உங்களுடைய அடிமை வந்திருக்கிறேன், இந்த அடிமையின் துவாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பா இல்லாமல் அப்துல்லா தானே, அல்லாஹ்வுடைய அடிமை தானே. தக்கியா சாஹிப் அப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைங்கிறாங்களே, அங்கே அடிமைன்ற என்ன பொருள்? தங்களுக்கு முற்றிலும் வழிபட்ட ஒரு ஹாதிம் என்று பொருள். சில வார்த்தைகளை பல இடங்களிலே ஒவ்வொரு தக்க சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அபுதுன்னு சொன்னால் அவனுடைய ஹாதிமுன்னு அர்த்தம். தங்களுக்கு முற்றிலும் அடிபணிந்த, தங்களுடைய முஹப்பத்திலேயே ஃபனாவாகிவிட்ட ஒரு அடிமை என்று பொருள். அல்லாஹுக்கு அப்துல்லான்னு சொன்னால் அது அல்லாஹுக்கு முற்றிலும் வணக்க அடிப்படையில், அது இபாதா, இது தாலீம்.
ஒரே ஒரு செய்தியை இன்ஷா அல்லாஹ் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். இப்போ ரப்பு என்றால் ரப்புல் ஆலமீன், ரப்பு என்ற அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு நாம் சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ரப்புல் ஆலமீன், ரப்பு என்ற வார்த்தை. இதே இந்த ரப்பு ஒரு தாய்க்கும் சொல்லலாம். தாயை, குழந்தையை பெற்று பாலூட்டி வளர்க்கக்கூடிய தாய்க்கு ரப்பத், அன் தலிதல் அமத்து ரப்பத்தஹா. கியாமத்து நாளையில் ஒரு அடிமை தன எஜமானனை பெற்றெடுப்பான், ஒரு அடிமை தன எஜமானனை பெற்றெடுப்பான். அப்போ இந்த பிள்ளையே அதுக்கு தாய்க்கு எதிராக வரும் கியாமத்து நாள் அடையாளங்கள். அங்கே ரப்பத்துன்னு வந்திருக்கு. இன்னஹு ரப்பி அஹ்சன மஸ்வாய. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கித்ஃபீர் அசீது மன்னரை ரப்புங்கிறார். குர்ஆனில் தான் இருக்குது. ஹதீஸில் அப்ரஹா யானைப்படையோட காபத்துல்லாஹ் அலிக்கு அவர் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த சூராவனுடைய விளக்கத்தில் அப்ரஹா மக்கா வாசிகளுக்கெல்லாம் ஒரு செய்தி அனுப்புகிறான். காபத்துல்லாவை எனது யானைப்படையை கொண்டு அழிக்க வருகிறேன். செய்தி மக்கா முழுவதும் பரவி பயங்கரம் பீதிகளாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் நேரடியாக யமனுக்கு போகிறாங்க. யமனுக்கு போய் அப்ரஹா மன்னரை நான் சந்திக்கணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரவாப்பா அப்துல் முத்தலிப் அவர்கள் குறைஷிகளின் தலைவர். மக்கா குறைஷிகள் எல்லோருக்கும் அவர் தான் தலைவர், மதிப்பு மிக்கவர், நல்ல செல்வாக்கு மிக்கவர். அப்ரஹா மன்னருக்கும் தெரியும். அப்போ அப்ரஹா மன்னர் அப்துல் முத்தலிப் வந்திருக்கிறாரு, குறைஷிகளில் தலைவர், உங்களை சந்தித்து பேசணுமான்ற உடனே பெரிய வரவேற்பு. உயர்ந்த கம்பளங்கள், இருக்கைகள் அதெல்லாம் வைக்கப்பட்டு அப்துல் முத்தலிப் அவங்களை வரவேற்று வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. இப்போ என்ன விஷயமா வந்தீங்கங்கும்போது அப்துல் முத்தலிப் சொல்கிறாங்க, இல்லை உன்னுடைய படைகள் மக்கமா நகருக்கு யானைப்படையோடு வந்து அதை அழிக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் வந்து அது விஷயமா வரல. அந்த உளவு பார்க்க வந்த அப்ரஹா உன்னுடைய படை மக்காவினுடைய சுட்டு வட்டாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த எனது ஒட்டகத்தை திருடி சென்று விட்டார்கள். அதை கூட்டுட்டு போயிட்டாங்க. அதை அது திருப்பி வாங்கிட்டு போகிற விஷயமா நான் வந்தேன்ற உடனே அப்ரஹாவுக்கு சீண்டு போயிட்டு, என்னடா இது, குறைஷி தலைவர் அப்துல் முத்தலிப் வந்திருக்கிறார், காபத்துல்லாவை அழிக்க வருகிறேன் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அது சம்பந்தமாக சமரசம் பேச வேண்டும் என்று நினைத்து அவருக்கு இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நான் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய அந்த நேரத்தில் கேவலம் தனது ஒட்டகத்தை பற்றி பேசலாம் வந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார். அப்போ தான் சொன்னாங்க அப்துல் முத்தலிப், ஆன ரப்புல் அஜ்மால், ஒட்டகத்துக்கு நான் தான்ப்பா ரப்பு. வைன்னலில் காபத்தி ரப்பா, காபாவுக்கு ஒரு ரப்பு இருக்கிறான், அதை அவன் பார்த்துக்கணும், அது நீனும் அவனும் பார்த்துக்குங்க. ஆனால் ஒட்டகத்துக்கு நான் தான் ரப்பு, அப்போ அதுக்கு நான் தான் பார்க்கணும் தான் வந்ததாக சரித்திரங்களே பார்க்கிறோம். அப்போ ரப்பு என்ற வார்த்தை அங்கு ஒரு விதமாக சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விதத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் என்றும் தாய்க்கு ரப்பு என்றும், அதே மாதிரி அப்துன் நபி என்றால் அல்லாஹ்வுக்கு அப்து என்றால் அது இபாதா, மற்றவங்களுக்கு அப்துண்டா அது ஹாதிம் தாலீம் என்று பொருள். ஆகவே மகான் அவர்களுடைய சரித்திரங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய ஒளிமாறுகளுடைய நல்ல துஆ பரக்கத்துக்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு இம்மை மறுமையினுடைய சகல நற்பாக்கியங்களையும் தந்தல்வானாக. மகான் அவர்கள் ஹிஜ்ரி 1272 இந்த சஃபர் பிறை 14 வெள்ளிக்கிழமை அதிகாலை தங்களுடைய 81ஆம் வயதில் அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ மகான் அவர்கள் அவர்களுடைய சரித்திரங்களை வருடா வருடம் நினைவு கூறுகின்றோம் என்றால் நமது ஈமானை, நமது இஸ்திகாமத்தை, நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளை இது போன்ற ஒளிமாறுகளின் மூலமாக, நபிமாறுகளின் மூலமாக நாம் அப்பப்போ அதை தூர்வாரி கொண்டே இருக்கிறோம். அவர்களுடைய ஃபைலான் பரக்கத்து நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய சொந்த நாட்ட தேட்டங்களும் நம்முடைய ஊரினுடைய அனைத்து நாட்டங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகான் அவர்களுடைய பொருட்டினாலே, இங்கே அடங்கப்பட்டிருக்க சகல நாதாக்களுடைய பொருட்டினாலே, அவர்களுடைய அஷ்யாகுமார்களுடைய பொருட்டினாலே, அவருடைய உஸ்தாதுமார்கள், மாணவர்கள், அவருடைய சகல நன்மக்களுடைய பொருட்டினாலே நமக்கு நோயற்ற வாழ்வை தந்தல்வானாக, குறைவற்ற செல்வத்தை தந்தல்வானாக, நீண்ட ஆயிலை நசீபாக ஆக்கி வைப்பானாக, பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வத்தை அல்லாஹ் தந்தல்வானாக.
எத்தனையோ மகர்கள் மனமுடிக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன்களை அல்லாஹ் அமைத்து தருவானாக. கடுமையான நொடிகளிலே, குறிப்பாக நமது நோய்களிலே புற்றுநோய் போன்ற பயங்கர நோய்களிலே பீடித்திருக்கக்கூடிய ஆண் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்களுக்கெல்லாம் அந்த நோயிலிருந்து முழுமையான நிவாரணங்களை அல்லாஹ் இந்த மகான்களின் பொருட்டினாலே தந்தல்வானாக. நம்முடைய ஊர் அன்றும் இன்றும் என்றுமே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கோட்டையாக திகழ்ந்து உலகம் முழுவதும் இது சன்மார்க்க தீன் ஒளி பரப்பக்கூடிய சிறந்த காயில்மா நகரமாக தொடர்ந்து இதை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவானாக. அன்னாருடைய பொருட்டினாலே நம்ம அனைவருடைய ஹாஜாத்துகளையும் நம்முடைய ஹலாலான ஹாஜாத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா.